தீயன் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையராகிடும் மகாநதியில் போற்றி சொல்லடி. அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் பொதிகை மின்னல் 17ஆம் ஆண்டு பொங்கல் விழா. ஜனவரி 17 அன்று சென்னை எழும்பூரில் உள்ள அரங்கில் பொதிகை மின்னல் பொங்கல் விழா வெகு கோலாகலமாக நடைபெற்றது. அந்த விழாவில் பட்டிமன்றம், கவியரங்கம், வாழ்த்தரங்கம் ஆகியவை நடைபெற்றன. விழாவுக்கு தலைமையேற்று ஸ்ரீ மாதா கேன்சர் கேர் அரங்காவலர் டாக்டர் விஜயஸ்ரீ மகாதேவன் அவர்கள் ஒரு சுவையான வாழ்த்துரையை தலைமை உரை வழங்கினார்கள். டாக்டர் சி வீரரகு அவர்கள் தொடக்க உரையாற்றி விழாவை தொடங்கி வைத்தார்கள். தொழிலதிபர் இலக்கிய வள்ளல் மாம்பழம் சந்திரசேகர் அவர்கள் ஒரு சிறப்பான வாழ்த்துரை வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து பேராசிரியர் முனைவர் ஈஸ்வரி அம்மா அவர்களுடைய தலைமையிலே தங்கம் விலை அதிகரிப்பால் பெண்களுக்கு தங்கத்தின் மீதுள்ளான ஆர்வம் குறைந்துள்ளதா கூடியுள்ளதா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. குறைந்துள்ளது என்ற தலைப்பு வழக்கறிஞர் முத்துராமலிங்கம், கவிஞர் ஞான வடிவேலு, தலைமை ஆசிரியர் கார்த்திகேயன் ஆகியோர் சிறப்பாக வாதாடினார்கள். கூடி உள்ளது என்ற தலைப்பில் கவிஞர் பொள்ளாச்சி சண்முகானந்தம், கவிஞர் அன்புச்செல்வி சுப்புராஜ், கவிஞர் சோ சாந்தி ஆகிய மூவரும் மிக சிறப்பாக வாதாடினார்கள். முனைவர் ஈஸ்வரி அவர்கள் ஒரு அருமையான தீர்ப்பை வழங்கினார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தங்கம் விலை உயர்வால் மகளிருக்கு தங்கத்தின் மீது ஆர்வம் குறைந்திருக்கிறதா அல்லது கூடியிருக்கிறதா? பட்டிமன்றத்தை கண்டு ரசியுங்கள். அத்துடன் சி வீரரகு அவர்களின் தொடக்க உரை, டாக்டர் விஜயஸ்ரீ மகாதேவன் அவர்களுடைய தலைமை உரை, தொழிலதிபர் இலக்கிய வள்ளல் மாம்பழம் சந்திரசேகரன் அவர்களுடைய வாழ்த்துரை மூன்றும் இணைந்து உங்களுக்கு இந்த பட்டிமன்றம் வழங்கப்படுகிறது. விழாவில் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடையுடன் அனைவருக்கும் பரிமாறி கலகலப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பேராசிரியர் தமிழ் இயலன் அவர்களுடைய தலைமையில் பொங்கல் கவியரங்கமும் நடைபெற்றது. பொங்கல் கவியரங்கத்தை நாம் அடுத்த காணொளியில் காண்போம். இந்த காணொளியில் உங்களுக்கு பட்டிமன்றம், தங்கம் விலை உயர்வால் பெண்களுக்கு தங்கத்தின் மீது ஆர்வம் குறைந்தே உள்ளது, இல்லை கூடி உள்ளது, பார்க்கலாமா? சென்ற 1ஆம் தேதி கூட கவிஞர்களுக்காக 20 பேருக்கு அதிகமான கவிஞர்களுக்கு சிற்றுண்டி மற்றும் உழவர் நாளை முன்னிட்டு அவருடைய அலுவலகத்தில் 20க்கும் மேற்பட்ட எண்ணையும் சேர்த்து பல கவிஞர்களுக்கு மதிப்புரை வழங்கியிருக்கிறார், சிறப்புரையும் வழங்கியிருக்கிறார். வரவில்லாமல் செலவு செய்யும் திரு வசீகரன் வாழும் காந்தி அவர்களுக்கு எனது பாராட்டுகள் குறித்தாக்குக. தித்திக்கும் பொங்கல் தவிட்டாத இன்பம் தரும் எழுத்தாளர்களுக்கு இன்பம் தரும் திரு வசீகரன் ஐயாவுக்கு பொங்கல் விழா அன்று சூடான பொங்கல், வடை, இட்லி, இடியாப்பம் போன்றவர்களை கொடுத்து எழுத்தாளர்களை மகிழ்கின்றார். அதற்காக அவருக்கு
எழுத்தாளர்கள் அனைவரும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதிகை மின்னல் என்றால் ஏன் அதுக்கு பொதிகை மின்னல் என்று பெயர் வைத்தார் என்று நான் யோசனை செய்து பார்த்தால், பொதிகை மலை திருநெல்வேலி மற்றும் கேரளா இடைப்பட்ட இடத்தில் பொதிகை மலை என்று வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கே தொடர்ச்சி மலை பொதிகை மலை இருக்கிறது. அந்த பொதிகை மலையில் அகத்தியர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அகத்தியர் சித்த மருத்துவத்தையும் தமிழையும் வளர்த்தார். அதனால் தனது மாவட்டத்திற்கும் தமிழை வளர்ப்பதற்காகவும் திரு வசீகரன் அவர்கள் பொதிகை மின்னல் என்ற இதழுக்கு பெயர் வைத்திருப்பார் என்று நான் நினைக்க தோன்றுகிறேன். தமிழை வளர்ப்பதற்காகவே அவர் பொதிகை மின்னல். மின்னல் என்றால் எழுத்தாளர்களுக்கு ஒரு மின்னல் போல் ஒளியை காட்டக்கூடிய ஒரு எழுத்தாளர், படைப்பாளர் மற்றும் திரு வசீகரன் ஐயா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலத்தில் பொதிகை மலையை கடையேழு மன்னர்களில் ஒருவரான அயன் ஆண்டிரன் என்ற ஒரு அரசன் ஆண்டு வந்தார். தற்போது பொதிகை மின்னல் என்ற இதழையும் மற்றும் 2 தமிழ்படி மற்றும் குட்டி என்ற 2 இதழ்களையும் 2 இதழ்களுக்கு வெவ்வேறு தமிழ் நெஞ்சன் அவர்களும் சுப சந்திரசேகரன் அவர்களையும் ஆசிரியர்களாக போட்டு அவர்களை ட்ரிபியூட் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால் அவருக்கு நம்மளுடைய மிக தாழ்ந்த வணக்கத்தை அவருக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். பொதிகை மின்னல் அட்டைப்படத்தில் 2018 அன்று என்னை அட்டைப்படத்தில் கொண்டு 2018 ஜெட் வேகத்தில் 6 நூல்கள் படித்த வீரர்கள் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் போட்டு அட்டைப்படத்தில் என்னை சிறப்பித்தார்கள். மற்றும் ஏற்காலரையும் அவருடைய பொதிகை மின்னல் மாத இதழை போட்டு என்னை கௌரவித்தார்கள். மேலும் 2019ஆம் ஆண்டு ஓய்வுக்கு ஓயாத தமிழ்ப்பணி வீரர்கள் என்று என்னை அட்டைப்படத்தில் போட்டு என்னை மகிழ்வித்திருக்கிறார். எனது மனைவியையும் அட்டைப்படத்தில் போட்டு என் மனைவி தெரிவித்திருக்கிறார். எனக்கு 5 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் மொழி என்ற விருதையும் 2000 பொற்கைகளையும் கொடுத்து என்னை கௌரவித்த திரு வசீகரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கைமாறு வேண்டா கடப்பாட்டு மாறி மாட்டு என் ஆற்றும் கொள்வோ உலகு என்று திருக்குறள் 214 திருக்குறள் படி அவர் மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியிருக்கிறார். நம்ம எழுத்தாளர்களுக்கெல்லாம் வழிகாட்டியிருக்கிறார். மழை எப்பொழுது வானத்திற்கு போயிட்டு நம்ம உலகில் உள்ள அனைவரையும் வாழ்த்துகிறதோ வழி நடத்துகிறதோ வாழ வைக்கிறது. அதுபோல் நம்ம வாழும் காந்தி வசீகரன் அவர்கள் எழுத்தாளர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இவர் எனது பல நூல்களுக்கு மெய்ப்பு பார்த்திருக்கிறார். வித்தவுட் எனி ரெமுனரேஷன், எந்த பணம் பெறாமல் மெய்ப்பு பார்த்திருக்கிறார். அணிந்துரையும் வழங்கியிருக்கிறார். இவர் ஒரு படைப்பாளி மட்டுமல்ல, ஒரு எழுத்தாளர் பன்முகம் கொண்டவர். இவர் ஒரு நடிகரும் கூட. காரணம், நடிகர் என்றால் எல்லாருக்கும் வியப்பாக இருக்கிறதா? இல்லை. எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முனைவர் கார்முகிலோன் அவர்கள் ஷார்ட் பிலிம் எடுத்து அவர் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன் டி நகரில் ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் வைத்து நடத்தினார்கள். அதில் மிக சிறப்பாக முனைவர் கார்முகிலோன் சிறப்பாக நடித்திருக்கிறார். அதில் பாபநாசம் சிவன் அவர்கள் நடித்தார்கள். பாபநாசம் சிவன் யார் என்று கேட்டால் நமக்கு வாழும் காந்தி வசீகரன் தான். குட்டிய வயிறும் கூறுகளும் போட்டுக் கொண்டு இருக்கிறாரே என்று நானும் என் மனைவியும் ஆச்சரியப்பட்டார். இவர் அப்படியே நம்ம பாபநாசம் சிவனை பார்க்கவில்லை என்றாலும் இப்பொழுது நாம் பார்க்கிறோமோ என்று எனது மனைவி சொன்னார்கள். அதை அப்புறம் ஒன்று பார்த்தால் திரு வசீகரன் அவர்கள் தான் குட்டி வயிறும் கூறுகளும் போட்டுக்கொண்டு மிக சிறப்பாக அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தினார். மிகவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வசீகரன் ஐயா அவர்கள் எழுத்தாளர்களை எழுந்து நிற்க வைக்கும் அவருடைய புகழைப்பாடும் வசீகரன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வரவில்லாமல் செலவு செய்து கொண்டிருக்கும் திரு வசீகரன் ஐயாவுக்கு எனது பாராட்டுகள். எனது ஒரு வேண்டுகோள், நான் ஒரு 50 நூல்களை எழுதியிருக்கிறேன். அந்த 50 நூல்களுக்கும்
தொகுப்புரை வழங்குவதற்காக இனிய நண்பர் ஒருவர், அட்வொகேட் வழக்கறிஞர் ஒருவர் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த 50 நூலையும் அவருடைய துறை கொண்டு, அந்த வழக்கறிஞருடைய துறை கொண்டு நான் நூற்றாண்டு லைப்ரரியில் வெளியிட இருக்கிறேன் சில மாதங்கள் கழித்து. அனைவரும் தயவுசெய்து அந்த விழாவில் பங்கு பற்றி என்னை வாழ்த்துப்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி அடுத்த வாழும் காந்தி வசீகரன் அவர்களுக்கு எனது பாராட்டுகள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வசீகரன் ஐயா அவர்களுக்கு என்ன வேண்டுகோள்னா, பொங்கல் விழா அப்படின்னு போட்டிருக்காரு. இனிமேல இருந்து பொங்கல் விழான்னு போடாம பொங்கல் திருவிழான்னு போட்டுருக்கீங்க. ஏன்னா பொங்கல் விழா நம்ம நிறைய இடத்துல நான் போயிருக்கேன். பொங்கல் விழா அது நிறைய வாட்டி சமையல் நிகழ்ச்சியா தான் முடிஞ்சிருக்குமே தவிர பொங்கல் விழா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோட முடியாது. இங்க கவியரங்கம் முடிஞ்சிருச்சுங்களா? அதுல போட்டிருக்கீங்க இனிமேதான். ஒரு பக்கம் கவியரங்கம், கவிஞர்களோட உணர்வு பூர்வமான கவிதைகள். ஒரு பக்கம் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துல சிந்தனையை தூண்டும் பேச்சாளர்கள் எல்லாருக்கும் நான் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருமே பாராட்டுறேன், ரொம்ப நல்லா பேசினாங்க. அந்த சிந்தனையை தூண்டும் பேச்சாளர்கள் இந்த மாதிரி 2 பக்கம் வச்சுக்கிட்டு நடுவுல நம்ம ஒரு சர்க்கரை பொங்கலும் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற போது இது கண்டிப்பாக பொங்கல் திருவிழா அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். இந்த பொங்கல் விழா அப்படிங்கறத ஒரு குடும்பத்துல ஒரு தாத்தா இருக்காரு. அவர் அவங்க வீட்டுல முதல்ல அவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி வராங்க. அவங்க பேரன் பேத்தியோட சேர்ந்து ஊர்ல ஒரு கிராமத்துல கொண்டாடுறாங்க. இப்படி கொண்டாடும் போது எப்படி பொங்கல் பண்ணணும்னு ஒரு மணிமுறையா அவர் என்னென்னலாம் செய்வாரோ சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அந்த ஒரு குட்டி பேரன் அவன் உன்னிப்பா கவனிச்சுட்டே வரான், அந்த தாத்தா என்னென்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி. அவங்க வீட்டு வாசல்ல அழகா கரும்பெல்லாம் கட்டி விறகடுப்பு வச்சு பொங்கல் வச்சு எல்லாம் பண்றாங்க. அப்ப அது பொங்கும் போது அந்த தண்ணீரோ அந்த பாலோ அது அவங்க வழக்கப்படி அது பொங்கும் போது பொங்கலோ பொங்கல்னு சொல்லணும்னு. அப்ப அந்த பேரனுக்கு ஒரு சின்ன டவுட் வருது. தாத்தா, நம்ம கரும்பு வைக்கும் போதே பொங்கலோ பொங்கல்னு சொல்லலாம், விறகடுப்பு வைக்கும் போது சொல்லலாம், நீங்க அது பொங்கும் போது மட்டும் சொல்றீங்களே அப்படின்னு கேட்கறான். அதுக்குதான் அந்த தாத்தா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தம்பி, இந்த பொங்கல் விழா அப்படிங்கிறது நன்றி கூறும் ஒரு விழா. இது நம்ம உணர்வு பொங்க நன்றி சொல்லணும். அப்படியா தாத்தா? அப்ப யாருக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல நம்ம நன்றி சொல்ல வேண்டியது சூரியனுக்கு, ஞாயிறுக்கு. அவருடைய கடமை தவறாத கண்ணிய சீலர் அவர். நம்மளுக்கு நீ உடம்பு சரியில்லைன்னு ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கிற, பாட்டு சேர்த்துட்டாங்கன்னு 2 நாள் லீவ் எடுக்கிற. இத மாதிரி எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் சூரிய பகவான் நினைச்சாருன்னா நம்ம நிலைமை எல்லாம் நீ யோசிச்சு பாரு. அதனால ஞாயிறை அதாவது அவர் இல்லைன்னா இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் மொழி கிடையாது, சில உயிரே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும் சூரிய பகவானை நினைத்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல உணர்வும் பொங்க நாம் நன்றி கூற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சரி தாத்தா, அப்புறம் அடுத்தது மண்ணு. பொறுமையுள்ள இந்த மண்ணிற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அது என்ன தாத்தா பொறுமை? இந்த மண்ணுல எத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கின்றதோ அதை விட அத்தனை கொடுமையான விஷயங்களும் இந்த மண்ணில் நடக்குது. அது அத்தனையும் பார்த்து கொண்டு இந்த பூமி தான், இந்த மண் அவ்வளவு பொறுமை காத்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அங்கதான் நம்ம விதை விளைக்கிறோம், பயிரை விளைவிக்கிறோம், அதுல இருந்து வர அரிசி தடுப்பா நம்ம சாப்பிடுறோம். நம்ம சாப்பிடுறதுனால தான் நம்ம உயிர் வாழறோம். அதனால அந்த மண்ணினுடைய பொறுமைக்கும் அதனுடைய பெருமைக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் அந்த பேரனுக்கு. அடுத்ததாக மழையனுடைய கருணை. மழை அந்தந்த காலத்துல கருணையோட பெய்யலைன்னா எங்கேயாவது இந்த அரிசி வரும், எப்படி நம்ம சாப்பிடுவோம்? அதனால அந்த கருணையுள்ள மழைக்கு நாம் நன்றியை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக இவங்க 3 பேருக்கு நம்ம நன்றி சொன்னாலும், ஏன்னா இவங்க 3 பேரும் எந்த பாகுபாடும் கிடையாது. தங்க பாத்திரத்துல பானையில பொங்கல் வச்சாலும் சரி, மண் பானையில பொங்கல் வச்சாலும் சரி, சூரியன் எல்லாருக்கும் ஒரே ஒளி தான். இவங்களுக்கு இது, அவங்களுக்கு ஜாஸ்தி, இவங்களுக்கு கம்மின்னு கொடுக்கறது கிடையாது. அதேதான் மழையும். எங்க புல்லோ சேரோ எங்கேயும் ஒரே மண்ணு தான், அதே தண்ணி தான் அங்கேயும் போகும், வயலுக்கும் அதே தண்ணி தான் போகும். அதனால இது மாதிரி பாகுபாடு இல்லாத நம்ம இயற்கையை தான் நம்ம முதல்ல வணங்குறோம். அவங்களுக்கு கடைசியா நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய உழைப்பாளிகள், அதாவது உழவர்கள். அவங்க அன்னைக்கு உழைச்சு நம்ம சேத்துல நின்று நமக்கு எல்லாம் பண்ணி நமக்கு அரிசி அனுப்புறாங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம்பா. நீ நகரத்துல இருக்க, இந்த மாதிரி பொங்கல் எப்பயாவது கொண்டாடுறதுக்கு நம்ம ஊருக்கு வரீங்க. இப்போ இந்த பண்பாடை நான் உனக்கு சொல்லி கொடுத்தாதான் தலைமுறையா நீயும்
பெரியவனாகி இதே மாதிரி பொங்கல் கொண்டாடும் போது இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி உணர்வு பூர்வமாக நம்ம வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்டே பண்ணிட்டு இருக்கோம். எதை பார்த்தாலும் இது சரியில்லை, அது தப்புப்பா, இது நல்லா இல்லப்பா, புகார் புகார். இந்த புகாரை எல்லாம் நிறுத்தி விட்டு நிறைய நன்றி 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 சொல்ல பழகுவோம். அப்ப நம்மளும் நல்லா இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதனால பொங்கல் விழா அப்படிங்கிறப்போ பொங்கலை பத்தி ஏதாவது பேசணும் இல்லையா? அதான் சரி, இதை பேசலாம். அடுத்தது இங்க பொங்கல் திருவிழா மட்டும் இல்லாம இலக்கிய விழாவும் சேர்ந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால இலக்கிய விழான்னு சொல்லும்போது நம்ம நூல்கள் தான், நூல்கள் படிக்கிற திருப்பி திருப்பி இப்ப இந்த ஏஐ எல்லாம் வந்தாச்சு. நம்ம வந்து போன்ல எல்லாத்தையும் பாக்குறோம். போன்ல எவ்வளவு நேரம் பார்க்க முடியுதுங்க? அது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இங்க பாத்தீங்கன்னா தரையை பாத்தீங்கன்னாலும் செவத்தை பாத்தீங்கன்னாலும் அவரோட பிளாஷ் தான் அடியுது. எவ்வளவு நேரம் அந்த கண்ணு அது தாங்கும்னு தெரியல. அதனால நூல்கள்ல இருக்கிறது பிரிண்ட் அச்சடிச்சு நம்ம அதை பார்த்து அது எங்களுக்கு மனசுல பதிகிற மாதிரி இப்ப என்னதான் எல்லாம் எங்களுக்கு போட்டா ஒருவேளை வருங்கால ஜெனரேஷனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா என்னை பொறுத்தளவில் அந்த அச்சடித்து அதை படிக்கிறது தான் மனசுல நிக்குதே தவிர இந்த ஏஐ எல்லாம் பார்க்கும்போது நிக்கல. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு நூலகம், அந்த நூலகத்துல வந்து பழைய நூல்கள்லாம் ஒரு ஷெல்ஃப்ல இருந்துச்சான். அடுத்த ஷெல்ஃப்ஸ்ல வந்து ஃபுல்லா புது நூலகம், ஐ மீன் புது புஸ்தகங்கள், நூல்கள். அப்போ இந்த புது புஸ்தகத்துக்கு மட்டுமே கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சான் நிறைய. இந்த பழைய நூலகத்துல இருக்க ஒரு நூலும் புதிய நூலகத்துல அந்த நூலகங்கள்லாம் இருக்கு, அந்த ஷெல்ஃப்ல இருக்கிற அந்த நூலும் ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி பேசிக்கிட்டே இருக்குமா. அப்போ அந்த புதிய நூல் சொல்லுமா இந்த பழைய நூல் கிட்ட, உனக்கு ஜாலிப்பா, உன் ஷெல்ஃபு யாரும் வரதே இல்லை, உன்னை பார்க்கறதும் இல்லை, எடுத்து படிக்கிறதும் இல்லை, எனப்பா நான் எவ்வளவு பிஸியா இருக்கேன், எங்க ஷெல்ஃப்ல எல்லா புஸ்தகமும் எடுத்துட்டு போறாங்க, எல்லா இளைஞர்களும் எங்களை தான் வாங்கி படிக்கிறாங்க அப்படின்னு இது யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சா. இது திருப்பி திருப்பி ஒரு தடவை தான் சொல்லுதுன்னு பார்த்தா தினமும் இதையே சொன்ன உடனே இந்த பழைய நூலுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். சொல்லிச்சான், நீ பாரு திருப்பி திருப்பி நீ இதையே சொல்லிட்டு இருக்காத, உங்ககிட்ட எல்லாரும் இப்போ வந்து வாங்கிட்டு போய் படிக்கிறவங்களா இருப்பாங்க, ஆனா இப்போ எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கவங்க எல்லாம் ஏன் நூலை பார்த்துதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சான். அதனால என்னதான் இந்த வாட் எவர் இட் இஸ் பிரிண்ட் அப்புறம் பிடிஎஃப் எல்லாம் வந்தா கூட நூல்களை வாசிக்கும் பழக்கம் வந்து நமக்கு நிறைய இருக்கணும். அதே நான் இந்த நிகழ்ச்சியில சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த நமது பொதிகை மின்னல் ஆசிரியர்களுக்கும் இங்கே வீட்டிற்கும் அனைத்து பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் பொதிகை மின்னலில் இன்றைக்கு இனிய மாலை வேளை பொங்கலின் சுவையில் நாம் கலந்திட டாக்டர் விஜயஸ்ரீ மகாதேவன் அவர்கள் தலைமை ஏற்றதுடன் தொடக்க உரையும் அறிமுக உரையும் நிகழ்த்திவிட்டு அருமையாக கட்டி கருங்கன அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை வரவேற்றுக் கொண்டு பொங்கல் விழாவில் நற்கவிதைகளை வாசிக்க வருகை தந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களையும் வரவேற்றுக் கொண்டு இலக்கிய செம்மலாய் இனிமையாக நல்ல உள்ளத்துடன் வாழும் காந்தியாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய கவிஞர் வசீகரன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு பொங்கலின் நறுமணமாய் விளங்கக்கூடிய கவிஞர் பெருமக்களையும் இங்கே நான் வரவேற்றுக் கொள்வதுடன் பொங்கலில் இருக்கக்கூடிய ஏலம் முந்திரி திராட்சை போல இங்க பேச வருகை தந்திருக்கக்கூடிய பட்டிமன்றத்தில் பங்கெடுத்து தங்களுடைய உரை வீட்டுக்களை வழங்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல கவிஞர் பெருமக்களையும் வரவேற்றுக் கொள்வதுடன் இந்த ஒரு அருமையான ஒரு தலைப்பு ஏதோ ஒரு உள்ளத்தில் அதை பற்றி நம்ம விவாதம் போல நடத்துவது இனிமையாக இருக்கும் என்பதால நம்முடைய பொதிகை மின்னல் ஐயா அவர்களிடம் வாழும் கவிஞர் வாழும் காந்தி என்றெல்லாம் போற்றக்கூடிய வசீகரன் அவரிடம் கலந்துரையாடியதில் அவர்கள் இந்த தலைப்பு ஏற்றதாகவே இருக்கிறது என்று ஒரு ஒப்புதல் தந்த காரணத்தினால இந்த இனிய பட்டிமன்றத்தை நாம் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கின்ற காரணத்தினால எல்லோருடைய உலகில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நன்றாக பதிவு செய்து கொள்ள முடியும். அது ஏற்றதாகவும் இருக்கும் என்று நம்புகின்றேன். நான் அதே தருணத்தில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அதாவது கூடி குறைந்திருக்கிறது தங்கத்தினுடைய ஏற்றம் அதிகமாக இருந்தாலும் கூட அதை விரும்புகின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், குறைந்து விடவில்லை என்பதற்கு பேசுவதற்காக ஒரு அணியினரும் இல்லை இல்லை அது குறைந்தாலும் எப்படி இருந்தாலும் ஏற்றம் இருந்தாலும் நாங்கள் வாங்குவது இல்லை என்றது போல பேசுவது ஒரு அணியினருமாக இரண்டு அணியினர் இங்கே வீட்டிருக்கின்றார்கள். எல்லோருடைய உள்ளத்திலுமே தங்கம் அப்படியே பொலிவோடு தெரிந்து கொண்டு தான் இருக்கும்.
இப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா, தங்கத்தை மட்டும் அப்படியே பார்த்து கொண்டே பாருங்க, நம்ம உள்ளத்திலே தெரியும் அது தங்கம் எவ்வளோ பொண்ணு போடுறது. பொண்ணென்றாலே தங்கம் தான். ஆதி காலம் தொட்டு இன்றைக்கு வரை தங்கத்தை அணியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அது சங்க காலம் தொட்டே சொல்லலாம். சிலப்பதிகாரத்துல கடலாட்டு காதைன்னு ஒரு படம் இருக்கு. அந்த கடலாட்டு காதையில பார்த்தா மாதவி அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் எல்லாம் அப்படியே வரிசைப்பட சொல்வார். அப்போதான் காலில் இருந்து தலை முதல் இப்படியெல்லாம் நகைகளால அலங்கரிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை அந்த மோகம் மட்டும் தீரவில்லை. நகைகள் அணிய வேண்டும் என்ற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது, எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது, அது மாறுவதில்லை. அப்படியே தங்கம் ஒருவேளை ஏற்றம் கண்டு விட்டால் கூட கவரிங்காவது வாங்கி போட்டுக்கொள்வோம், அப்படியே அந்த பளபளப்பு நம்ம உடல்ல தெரியட்டும், பரவாயில்லை அப்படின்றது போலையும் பெண்கள் இருக்கின்றார்கள். அதான் நமக்கு ஒரு மினுமினுப்பு, ஒரு பளபளப்பு, ஒரு பொழிவு, அதெல்லாம் அந்த பெண்கள் உடல்ல இருந்தாதான் அவர்கள் முகமே அப்பதான் புன்னகை கொடுத்துருக்கோம். ஒரு பாட்டு கூட நம்ம கேட்போம் இல்லையா, அடுத்த ஆத்து அம்புஜத்தை பார்த்தீங்களா, ஒரு ஆத்துக்காரர் கொஞ்சம் அதை கேட்டீங்களான்னு சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு மகளிர் புடவைக்காக சரி நகைக்காக சரி அதை வாங்கி அணிந்து கொண்டால்தான் ஒரு மகிழ்ச்சி என்ற ஒரு நிலையில தான் இப்போ எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அது எப்பவுமே மாறாது. ஆனால் என்னமோ தெரியல, விலைவாசி ஏறிக்கொண்டே தான் இருக்கு. அப்போ அந்த காலம் தொட்டு இப்போ அதே போல இருக்க முடியாது. இங்கே பார்த்தாலும் வரதட்சணை கொடுமை வேற இப்போ தாண்டவமாடி இருக்கு. வன்கொடுமைகள், வரதட்சணை இதெல்லாம் நகையின் அடிப்படையிலே ஏற்பட்டு கொண்டிருப்பதை நம்ம தொலைக்காட்சியிலும் ஊடகங்களையும் பார்க்கிறோம், செய்தித்தாளையும் பார்க்கின்றோம். அந்த வரதட்சணை கொடுமை நகைகளால் தான் அடிப்படை அதுதான் என்றும் அமைகின்றது. ஏன் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட வேண்டும்? அப்படி இருந்து கூட பெற்றோர்கள் 200 பவன் 500 பவன் வந்து சாதாரண வாங்கி குவித்து கொண்டு அனுப்புகிறார்கள். அங்க போனா புகுந்த வீட்டுல இது போதாது, கொண்டு வந்ததை விட இன்னும் அதிகமா கொண்டு வரணும் எதிர்பார்க்கின்ற குடும்பங்களும் உண்டு. அதனால இப்படி எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நகைக்காகவே போட்டியும் பொறாமையும் துன்பங்கள் பெண்கள் வாழ்க்கையில ஏற்படுகின்றது. இது மாற்ற வேண்டுமா இல்லையா அப்படின்றது யார் கையில் இருக்குன்னா பெண்கள் கிட்ட தான் இருக்கு. பெண்கள் தான் நம்ம மனதை அந்த ஏற்ற இருக்கிறது நம்மகிட்ட தான் கொண்டு வரணும். அது வாங்குவதா, விலை குறைந்து விட்டது வாங்கலாமா, இல்லை விலை ஏற்றமா இருக்கிறது வாங்கக்கூடாது அப்படி முடிவு செய்து பெண்களிடம் மட்டும் இல்லை கூட ஆண்களிடமும் இருக்கிறது. ஏன்னா மகள் கேட்டவுடனே பெண்மகள் கேட்டவுடனே வாங்கி தரது ஆனவர் தானே. அவர்கள் இருவருமே சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு நேரம் இது. இப்போ நிறைய பேர் அந்த முதலீடுகள் எல்லாம் கூட பொங்கலை மீது போட்டு வைக்கின்றார்கள். ஏன்னா விலை ஏற்றத்தில் அது அதிகபட்சமாக நமக்கு கிடைக்கும். அந்த பாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த முதலீட்டு திட்டத்தை கூட வகுத்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் நகையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்ற சமயத்தில் வாங்க வேண்டும் நினைக்கிறவங்க ஏழை மக்களாக இருந்தால் சுத்தமாக வாங்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும். ஏழைகளாக இருந்தால் அது சீட்டு கட்டி கூட வாங்கலாம்னு நினைப்பாங்க சில பெண்கள். இல்லை வீட்டு வேலை செய்தால் ஒரு பொட்டு நகையாவது வாங்கி போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கின்ற பெண்கள் பார்த்தீங்கன்னா சோகம்தான், சோககீதம் தான் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதான் நம்ம நினைக்கிறோம். இந்த பாரதியார் கவிஞர் முதற்கொண்டு கண்ணதாசன் கவிஞர் வரை எல்லாருமே அந்த நகையை பாடாதவர்கள் யாருமே இல்லை. கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம். தங்கமே சொல்லி பெண் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறாங்க. தங்கம் அவ்வளோ உயர்ந்ததான். தங்கமே செல்லமே அப்படிலாம் அழைக்கும் போது அந்த தங்கத்தினுடைய அந்த உயர்ச்சியை பாரு. அதே போல கண்ணதாசனும் பாடுறாங்க. கண்ணதாசன் பாடல்கள்ல பொண்ணுக்கு தங்க மனசு அப்படின்னு ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு அவரு பொன்னொன்று கண்டேன் பெண்ணன்று இல்லை என்னென்று நான் சொல்ல அப்படின்றாங்க. அப்போ பொன் ஒன்றுதான் கண்டேன், பெண் அங்க இல்லைன்றாங்க. பொன் போல அவள் ஒளி வீசினான். எப்படி அந்த ஒளி வரும்? முகத்துல இருந்து ஒளிக்குது, பூரிப்பிலிருந்து மகிழ்ச்சியிலிருந்து வரும். இப்படி அந்த பொன் நகைகள் அணிவதால் மட்டும் அந்த பெண் மகள் அழகில்லை. அவள் பூரித்த உள்ளத்தோடு நல்ல மகளா பெண் குழந்தையா இருந்தா அந்த அழகே தனி அழகு அப்படின்ற மாதிரி கண்ணதாசன் அமைத்து பாடியிருப்பார். அப்படி பாடாத கவிஞர்களும் இல்லை அந்த பொன்னகையை பற்றி, அது பாராட்டாதவர்களும் இல்லை. ஆசிரியர் பெருமக்களானாலும் சரி, கவிஞர்களாகட்டும் இல்லை கலைஞர்களாகட்டும் யாராகட்டும் பொற்சிலை அப்படின்னு சொல்லி பெண்மகளை வர்ணிக்கின்றார்கள் என்று சொன்னால் பொண்ணுக்கு இருக்கக்கூடிய இந்த பெரிய பெருமை தான். அதனால இப்ப நம்ம தலைப்பில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற சமயத்துல இன்னொரு அதை பற்றி விவாதிப்பதற்கு அருமையான கருத்துக்களை எல்லாம் கையில வச்சுட்டு இருப்பாங்க. என்னையும் ஒரு முறை பார்க்கிறார்கள் சாந்தி அவர்களும். என்னம்மா நீங்க வாய்ப்பு விடவில்லையே, நான் பேச வேண்டுமே என்று. அதனால இப்போ இந்த வாய்ப்பை அவர்கள் பக்கம் நான் அனுப்புகின்றேன்.
முதலில் தங்கத்தின் மீது ஆர்வம் குறைந்துதான் இருக்கிறது. விலைவாசி அதிகமா இருக்கின்ற காரணத்தினாக என்று சொல்வதற்காக வழக்கறிஞர் முத்துராமலிங்க தேவர் அவர்களை வருகிறவர் என்று வரவேற்கின்றேன். அவர்கள் சொல்லி 10 ரூபாய் தான். 1947 சுதந்திரம் வாங்குகின்ற நேரத்திலே ஒரு பவுன் நகை 48 ரூபாய் தான். 1960 அது 120 ரூபாய். 1975 எமர்ஜென்சி காலத்திலே ஒரு பவுன் நகை 400 ரூபாய். 1978 முதலாக பிரதமர் மொரார்ஜி தேசாய் ஆட்சியிலே ஒரு பவுன் நகை 1000 ரூபாய். இன்றைய தினம் என்ன விலைக்கு இருக்கின்றது? 1,05,000 ரூபாய் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அது 1,10,000 8,000 1,12,000 யாருக்குமே தெரியும். விலையை நிர்ணயம் செய்ய முடியாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது பெண்களுக்கு ஆர்வம் குறைந்துள்ளதா கூடியுள்ளதா என்றுதான் தலைப்பு. ஆர்வம் பெண்களுக்கு நகை மேல், பெண்களுக்கு மட்டுமல்ல மனித இனத்திற்கே பொன் மேல் தங்கத்தின் மேல் அருமையான எண்ணங்கள் இருக்கும். நண்பர் அவர்கள் சொன்னது போல் பிரியமில்லாதவர்கள் யார் இருப்பார்கள்? இருக்க முடியுமா? எல்லோருக்குமே பார்ப்பதற்கு அழகாகத்தானே இருக்கின்றது. என்ன சொல்கின்றோம்? பொன்னார் மேனியனே புலித்தோலை அரட்டைத்து முன்னார் செஞ்சடை மேல் மிளிர் ஒன்றை அணிந்தவனேன்னு இறைவனை பார்க்கும்போது கூட பொன்னா பார்க்கும். அவங்க மட்டுமா பார்ப்போம்? காலம் பொன் போன்றது. ஆசிரியர் பெருமக்கள் சொல்லிருக்காங்க, எங்களுக்கு சொல்லிருக்க காலம் பொன் போன்றது. எத்தனை விதமான காக்கிக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட பொண்ணை எப்படி ஆர்வம் படுகின்றது பாருங்கள். விலைவாசி கூடிவிட்டது. நாம் சாப்பிட போக முடியுமா? நாம் சீராக நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டுமா? கைவிட்டு பணத்தை எடுத்து கொண்டு செல்லலாம் என்றால் முடியவில்லையே, விலை ஏறிவிட்டது என்கின்ற போது ஆர்வம் குறைகின்றது. பெண்ணுக்கு ஆசை இருந்தாலும் ஆர்வம் குறைகின்றது. பெண்கள் குழந்தை பெற்று விட்டேனே, அவருக்கு சிறு சிறு சேமிக்க வேண்டுமே, 1 கிராம் 2 கிராம் வாங்கி விடலாம் என்று வைத்திருந்த பணம் இப்படி ஆகிவிட்டதே என்று அவர்கள் வருகின்றார்கள். கல்விக்கு செலவழிப்பார்களா? உணவுக்கு செலவழிப்பார்களா? மருத்துவ செலவுகள் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களுக்கு செலவழிப்பார்களா? இதற்கு இடையிலே தங்கம் சேர்க்க வேண்டுமே, ஆர்வம். இதற்கு மேல் பார்த்தீர்கள், பெண்ணை கட்டி கொடுக்கின்றார்கள். அங்கே 1 கிலோ 2 கிலோ போடுகின்றார்களே, நீங்கள் காதில் மூக்குகள் போடக்கூடாதா அப்படின்னு கேட்கும் பொழுது அதை கூட போட முடியாத நிலையிலே அந்த பெண்ணுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க முடியாத நிலை ஏற்படுகின்றது. மூத்த பெண் வேலை பார்த்து தன்னுடைய தங்கையை கல்யாணம் கட்டி கொடுக்கின்றார், படிக்க வைக்கின்றார். தான் கல்யாணமாகாமலே இருந்து விடுகின்றார். யாராவது ஒருவர் தியாகம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். ஆக தங்கத்தை வாங்குகின்ற ஆர்வம் எப்படி குறைகின்றது? தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற வறுமையால் குறைகின்றது. வருமானம் இல்லாமையால் போடுகின்றது. இதற்கு மேல் பார்த்தீர்கள் என்றால் முன்னுக்கு தலையிலே ஹெல்மெட்டு, பின்னுக்கு தலையிலே ஹெல்மெட்டு போட்டுக்கொண்டு பைக்கிலே வருகின்றவன் வேற எதுவும் செய்வதில்லை. கழுத்தரை கொடுத்து அப்படியே சேனை இழுக்கின்றான். கழுத்து அடிபடுகின்றது. அப்படியே இழுத்து போட்டு போய்கின்றான். நான் கழுத்துல போட்டு போக முடியுமா? இது வேண்டாம் ஐயா, எனக்கு நகையே வேண்டாம். அது பயத்தினாலும் குறையும். பாருங்க, பெற்றவர்களுக்காக வரும் கஷ்டத்தால் ஆர்வம் குறைகின்றது, உயிர் பயத்தாலும் குறைகின்றது. வீட்டுக்குள்ளே இருந்து தாத்தா பாட்டி இருந்து அவர்கள் சிறு பணம் வைத்திருந்தால் வந்து தண்ணீர் கட்டி விட்டு வந்த இடத்துல கழுத்தை எடுத்து விட்டு செல்கின்றானே, அப்படி என்றால் அதிலும் ஆர்வம் குறைகின்றது. தங்கத்தின் மேல் ஆசை இருந்தாலும் ஆர்வம் குறைந்து கொண்டுதான் இருக்கின்றது. விலை கூடும்போது மிகவும் ஆர்வம் குறைகின்றது. அதற்கு மேல் இன்றைய சமுதாயம் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கின்ற பெண்கள் நகை கூட பிரியப்படுவதில்லை. ஒரு செய்தாச்சும் போட்டுக்கோமான்னு அம்மா வற்புறுத்த வேண்டியிருக்குது, ஆட்சி வற்புறுத்த வேண்டியிருக்கிறது. இல்லை வேண்டாம், சேர்த்தியாக போடுகின்றோம், இல்லை என்றால் நாங்கள் வெறுமனை இருக்கின்றோம் என்று செல்கின்றார்கள். ஏனென்றால் பாருங்களேன், பெண்களுக்கு ஒரு 32 விதமான அலங்கார பொருட்கள் இருக்கின்றன. கண்ணிலே மஸ்காரா, லைனர், ஐலைனர், லிப்ஸ்டிக், லிப் பாம், இன்னும் சொல்ல போனால் ஷாம்பு, கண்டிஷனர், கழுத்திலே போடுகின்ற பவுடர்களில் இருந்து அத்தனை விதமான 32 விதமான இதுகளையும் வாங்குவதற்கே சரியாக இருக்கின்றது. இது போதும், ஃபாரின் சென்ட் இதுகளெல்லாம் போட்டு வைக்கின்ற போது அது குத்து விளக்கேற்ற கூப்பிடுகின்றார்கள். தலைமையாகின்ற பெரியவர்கள் வருகின்றார்கள். குத்து விளக்கேற்ற போகின்ற போது இன்றைய பெண்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள்? தலைவிற்கு முன்னாலெல்லாம் தலையை கட்டி கொண்டுதான் பூவாயில் வைக்கொண்டு கெட்டியில் போட்டு வைக்கொண்டு பொத்து வளர்க்க. இப்போ அதெல்லாம் இல்லை, ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு வந்து தலைமுடி பறந்து கொண்டிருக்கின்றது. பக்கத்தில் 80 வயது பெரியவர் ஒரு தாத்தா, அவர் தான் தலைமை, அவர் இருக்கின்றார். அவர் தலையிலே அந்த முடி வருகின்றது. அவர் 20 வயதிலே கல்லூரியில் அவர் படிக்கின்ற போது கண்ட காதலி நெறியில் வருகின்றது. பேட்டியை பார்க்கின்ற போது காதலி நெறியில் வருகின்றது. இதுதானே. ஆக இன்றைய பெண்கள் அதை போடுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் கல்யாணமான பெண்களே, இளம் பெண்களே, அம்மா சொல்கின்றார்கள், ஆட்சி வாராங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், அந்த நகையை போட்டுக்கோ. எந்த நகையெல்லாம் போட பிடிப்பது, இந்த போட்டுக்க, இந்த நகையை போட்டுக்கோமா. எந்த நகை சொல்லவா செய்யும்? அந்த தாலி அப்படி எனக்கு போடுறதாக. மற்ற நேரம்லாம் தாலி ரெஸ்ட்ல இருக்கு, எங்க இருக்கு? ஹேங்கர்ல இருக்கு, குளிக்கும் போது இருக்கு, வெளியில இருக்கு. நகை போடுறதில்லை பெண்கள், இளம் பெண்கள் இன்றைய தினம் அதை விரும்புவதில்லை.
இன்னும் சீக்கிரத்தில் இருக்கின்றது. நாம் அத்தனை பேர் பாரதியிலிருந்து வள்ளுவரிலிருந்து ஜாதியை ஒழிக்கொண்டு பேசுகின்றோம். நீங்கள் தங்க நகைக்கு போங்க, கல்யாணத்துக்கு போகின்ற பொழுது நகையில் தாலி செய்யணும்னு சொல்லுங்க. அப்போ அவன் என்ன வரணும்னு கேட்பான், என்ன ஜாதின்னு கேட்பான். அதுக்கு தாலி செய்யுங்க. அது இப்படி என்ன, நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் இந்த மாதிரி தாலி தானே போடுவீங்க. எதையெல்லாம் ஒழித்தோம், தாலியிலே ஜாதியை ஒழிக்க முடிந்ததா? ஏதாவது செய்ய முடியுமா? நான் தவறாக சொல்லவில்லை, நினைத்து பாருங்கள். கலப்பு திருமணத்தில் கூட என்ன சொல்கிறார்கள், எங்கு ஜாதி வழக்கப்படி இருக்கின்ற தாலியைத்தான் அணிய வேண்டும். இதை சொல்லாதவர்கள் உண்டா? ஆக இன்றைய தினம் தங்கத்தின் மேல் இருக்கின்ற ஆர்வம் குறைந்திருக்கின்றது. இளம் பெண்கள் அதை விரும்புவதில்லை. சில மத கோட்பாடுகளின்படி சில நகையை போடுவதில்லை. அவருடைய புன்னகை போதாதா, புன்னகை போதாதா, வலுவர் சொல்கின்ற அந்த கருணை போதாதா, அந்த கண்களிலே கருணை இருந்தால் போதும், அது தேவையில்லை என்று சொல்கின்ற பெண்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டு வந்தாகிவிட்டது. நகை மீது இனிமேல் மோகம் வரப்போவதில்லை. அவர்கள் வீடு நன்றாக கட்ட வேண்டும், நன்றாக வீடு கொடுப்பது மட்டுமல்ல, அதை அலங்கரிக்க வேண்டும், தன்னுடைய குழந்தையை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், தன்னுடைய ஒவ்வொரு பணத்தையும் அந்த அளவிலே செலவழிக்க விரும்புகின்றார்கள். நகை விலை கூட ஆர்வம் குறைந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்தியாவிலே வருடம் 950 டன் நகைகள் தங்கம் வந்தாலும் கூட ஆர்வம் குறைகின்றது. முதலீட்டுக்காக நினைக்கலாம். இன்றைய பெண்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். குடும்பத்தை பார்க்கின்றார்கள், குடும்ப வறுமையை பார்க்கின்றார்கள், வருமானத்தை பார்க்கின்றார்கள், கணக்கிடுகின்றார்கள். தேவையில்லை, இந்த விளையாட்டத்திலே நகை தேவையில்லை, தேவையானதை காலத்திலே பார்த்துக் கொள்வோம் என்று அருமையான சிந்தனை எடுத்து நல்ல முடிவெடுத்து வாழ்கின்ற இந்த பெண்களுக்கு தங்க நகையிலே ஆசை இருக்கின்றது, எது வந்தாலும் நினைப்பார்கள் என்று சொல்ல பெருந்தக்க பேராசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லலாம். ஆனால் உண்மை நடப்பு என்றால் ஆர்வம் குறைந்துள்ளது என்பதுதான் உண்மை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் தங்கத்தின் மீது மோகம் குறைந்திருக்கின்றது. தங்கதுரை என்று பெயர் வைத்து பார்த்து சந்தோஷப்படலாம், தங்கம் என்று சொல்லி பேச சந்தோஷப்படலாம். இப்படியெல்லாம் இருக்கலாம். கருத்தவர்கள் அத்தனை பேருக்கும் வெள்ளையாக இருப்பதிலே மஞ்சள் நிறத்திலே மோகம் இருக்கும். ஐயாவை போட்டு மஞ்சளாக இருந்தால் எனக்கு ஆர்வமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இருப்பதில்லை. ஆனால் தங்கத்தின் மேலே மோகம் குறைந்துள்ளது. கிரிமினல் வக்கீல் இருக்கலாம், ஆனால் வக்கீலே கிரிமினலாக இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு முன்னால் பேசுகிற அர்த்தம் பேசுனாங்க. விலை அதிகமாகிடுது, சங்கத்தை வாங்க மாட்டாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. விலை அதிகமாச்சுன்னு யாராவது மதுக்கடைக்கு போகாம இருக்க, டாஸ்மாக் கடைக்கு போகாம இருக்கிறானா? தங்கம் மட்டும் தான் பேச்சு. எல்லாமே ஒண்ணுதான். அங்க அதிகமா இருக்குதா? நீங்க வேஷம் போட்டு வந்திருக்கு. அம்மா பார்த்தா எனக்கு பயம். அம்மா நிறைய நகை போட்டு வருவாங்க. இதுக்கு நகை அதிகமா போடல, குறைய போட்டு வர பார்த்தா ஐயோ இப்ப தீர்ப்பு நமக்கு எதிர்ப்பாக கொடுக்க போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க 2 பேரும் என்ன அடியில் வர்றாங்க, பெண்கள். அங்க ஆண்கள் தான் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுவாங்க. 2 பெண்கள் பேசக்கூடிய ஒரே அடி நம்முடைய அடி. இதுக்கு மேல அவங்க பட்டிமன்றமே நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு மேல ஒப்புதல் வாங்க அவங்க எங்களுக்கு ஆசை அதிகமாயிடுது அப்படின்னு. அதுக்கு மேல என்ன வேணும்? எனவே அதிகமாகிடுது. எந்த விலை அதிகமானாலும் சிகரெட் விலை அதிகமாக இருக்குது. விலை ஐக்கியப்பட்ட இல்லைங்களா, அவங்க ஆசை தான். உங்களுக்கு பழைய காலத்துல சங்க காலத்துலேருந்து உதாரணம், பெண்களுக்கு நகை மேலே எப்படி ஆசைக்கிறதுக்கு இப்போ தெரிஞ்சது. சங்க காலத்துக்கு முன்னாலேயே உங்களுக்கு ராமாயணம், கம்பராமாயணம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆளி சுருமுலகம் எல்லாம் பரதனை ஆளு நீங்கி தாளிருந்து தடைகளாகி தாங்கிருந்தால் மேற்கொண்டு கூலி வங்கானு எண்ணி புண்ணிய துறையில் அடியேல் இருந்தால் வாழ்ந்து இயம்பின அரசன் சொல்லி காட்டுக்கு அனுப்புறான். ராமனை அனுப்புறா கோசல கைகை. ராமன் மரபுரி வைத்து வர்றப்ப மனைவி என்ன பண்ற, சீதை நானும் வர்றேன், காடு ரொம்ப கடுமையா இருக்கிறது, திருமணம் சுடுங்கோ பெருங்காடுன்னு கேட்டு அவளும் மரபுடைய அணிந்து வைக்கிறாள். லக்குவனும் மறைவுடைய அணிந்து வருகிறார். காட்டுக்கு போறாங்க. ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப 5 வயசு கூட அவருக்கு சேர்ந்து அயோத்தி தாண்டதுனால மனம் வந்தாச்சான்னு கேட்கிறான். அந்த அளவுக்கு இன்னசென்ட். அப்படிப்பட்ட பெண் காட்டுக்கு போறான். ராவணன் சிறை எடுத்துட்டு போறான். சிறை வச்சிருக்கிறான். சிறை தனியா அந்த இதோட எடுத்து தனிமை சிறையில் இருக்கிறாங்க. இவர் விபீஷனோட மகன் திருசனன் அங்க எப்படி உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்றான் தெரியுமா? இருந்த மாநிலம் செல்லறிந்ததும் ஆண்டு எழுந்தினாள். அருந்தும் மெல்லடகு ஆறிட அருந்தும் என அருந்தும் விருந்து வந்த போது என்னுமோ என இருந்த சொல்றாங்க. மருந்து உண்டுகள் யான் கொண்ட நோய்க்கு என வருந்தும் இருந்த மாநிலம் அரிசிடாவும் கழித்தார். செல்லரிக்கிறான். அத்தனை நாள் உட்கார்ந்து இருக்க செல்லரிக்கா ஒரே இடத்த விட்டு எந்திரிக்காம இருக்கிறான். அப்போ வருத்தப்படுறான். என்ன வருத்தப்படுறான்? கணவன் சாப்பிட்ட பின்னால மனைவி வெத்தலை வாங்க போட்டு சாப்பிட்ற அந்த இனிமே இருக்கிற மகிழ்ச்சி அதுக்கு ஏன்னா அப்படித்தான் மனைவியை கிட்ட வீக்காக என்ன வேணுமாலும் சாதிச்சுக்குவாடு மனைவியை கணவன் கிட்ட. அப்படி கணவனுக்கு இருந்து வெத்தலை வாக்கு தாம்பூலம் எடுத்து கொடுக்கக்கூடிய யார் அப்படி எடுத்து கொடுப்பாங்க? விருந்து வந்தபோது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து உபசரிக்கிறது தான் பண்பாடு. அப்ப நான் இல்லாம அவர் என்ன பாடுபடுவாரு?
நான் இப்படி திரும்பி உயிராட மாறுகிறேனே, எனக்கு இந்த நோய்க்கு மருந்து இருக்கிறதா என்றாலும் அப்படி வருந்திக்கிறார். எப்படி உட்கார்ந்துட்டு செல் அடிக்கிறது உட்கார்ந்த இடத்துல எதுவுமே இல்லை, மரம் உயிரோடு இருக்கிறார். இந்த நேரத்துல அனுமன் அங்க சுந்தரகாண்டம் அனுமன் வர்றான். அனுமன் வந்து பேசுறான், கொடுத்து என்ன சொல்றான், ராமனுடைய கணையாளியை கொடுக்குறான். அடையாளம் ராமனுடைய கணையாளி, சரி கணையாளியை கொடுத்து இவர் என்ன சமாளம் பண்ணுது, இந்த மாதிரி எல்லாம் பேசி போட்டு தந்தையை விட நீ பெரிய தாயும் எல்லாம் நிறைய சொல்லி போட்டு கணையாளி எடுத்து சாரி அண்ணா அம்மா எனக்கு கொடுத்தது சூடாமணி. சூடாமணி தலைக்கழிக்கூடிய அண்ணா சூடாமணி. நான் ஒன்று கேட்கறேங்க, சீதை வந்து காட்டுக்கு போற போது மர உடி தான் தரிச்சிட்டு போறான். அதுல பாக்கெட் கிடையாது, ஹேண்ட் பேக் கிடையாது, பர்ஸ் கிடையாது. சீதை கிட்ட எப்படி சூடாமணி வந்தது? பெண்கள் கிட்ட ஒரு திருட்டுத்தனம் இருக்குது. கணவனுக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கக்கூடிய பண்பு. எப்படிதான் காசு வச்சு ஒழிச்சு வச்சிருப்பாங்க, கணவனுக்கு தெரியாம ஒழிச்சு வச்சிருப்பாங்க. கூட்டிட்டு வரமாட்டேன். என் கணவனுக்கு சுங்குடிப்பாங்க, கிராமத்துல கொடுப்பாங்க, எப்படி முடிச்சு வச்சிருப்பாங்க. ஆச்சா, அப்படி இந்த அம்மா எப்படி வச்சிருப்பாங்க சீதை அந்த சூடாமணி எப்படி கொண்டு வந்திருப்பா? ஆராய்ச்சியாளர் இருக்கிறீங்க, சிந்திச்சு பாருங்க. மர உரி, அதுல பாக்கெட் இல்ல, ஹேண்ட் பேக் கிடையாது, பர்ஸ் கிடையாது. எப்படி ராமன் தானே கிடையாது பண்றாரு, சீதை எப்படி கொண்டு வந்தா இல்லைங்களா? அப்போ அந்த காலத்துல சீதையே அந்த மாதிரி ஒழிச்சு தங்கத்துக்கு மேல அவருக்கு ஒரு பேராசை இருந்திருக்கிறது. சரி, அடுத்து நம்ம கண்ணகிக்கு போலாம். கோவலம் போன ஜாலியா இருந்தா வந்தான் முடிச்சா. கண்ணகி சிலம்ப கொடுத்தோம். எப்பவுமே ஜோடி செருப்பா வாங்கினா எப்படி வாங்கணும்? மொத்த செருப்பா காய்ச்சி போய் காலையில் சொல்லியோ அது பேட்டால வாங்குமா? செருப்பு எப்படி வாங்கணும்? ஜோடியா தான் வாங்குவோம், மொத்த செருப்பு யாரும் வாங்க மாட்டோம். அதே மாதிரி சிலம்புமே ஜோடியா தான் வாங்கணும். மொத்த சிலம்பு யாரு கொண்டு விற்க முடியாது, வாங்க மாட்டாங்க. அதனால சீதை என்ன பண்ணிருக்கிற, கண்ணகி சிலம்ப கொடுத்தவர் ரெட்டை சிலம்பா தான் கொடுத்துட்டு போன, அந்த நியாயம் கூட. இவங்கதான் ஆத்திரத்துல தான் கொடுத்தாலே ஏமாந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ரெட்டை சிலம்ப கண்ணகி கொடுத்திருந்தால் சிலப்பதிகாரமே இல்லைங்க. கோவில கொண்டு போயிருப்பா, 2 சிலம்பை யாராவது கொடுத்தா வாங்கிட்டு போயிருப்பான். இந்த பொற்கொலை வந்திருக்க மாட்டான், கூட்டிட்டு போய் கோவில் பழையவர்கள் கூடிய எல்லாம் வந்திருக்காது. எனவே அந்த மொத்த சிலம்பை கொடுத்ததுனால தானுங்க அந்த சிலப்பதிகாரம் உருவாச்சு. இவன் கோவனிக்கு சொன்ன பொண்ணு சொன்னாரு, மாசரு பொண்ணு வலமுறை முத்தை காசரு ஏற்கிறது அவனு முதல்ல கொஞ்ச நாள் தான். இப்போ சிலம்புக்கு சிலப்பதிகாரம் உருவாகிறதுக்கு காரணமே உங்களுக்கு ஒத்த சிலம்ப கண்ணையை கொடுத்தனா. அப்படி கொடுக்காம இருந்தா சிலப்பதிகாரமே கிடையாது. மன்னன் மறைந்திருக்க மாட்டான், கோவலன் கொலையிருந்திருக்க மாட்டான், மதுரை எரிந்திருக்காது. சரி, இன்னொரு இதுக்கு வரலாம். ராமானுஜர் பத்தி உங்களுக்கு தெரியும், புரட்சி துறை ராமானுஜர். ராமானுஜர் மாதிரி ஒரு துறவியே கிடையாது. அதாவது சமயவாதியாக இருந்தாலும் கூட தீண்டாமை ஒழிப்பதற்கு அவர் போல பாடுபட்டவர் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் கதையெல்லாம் தெரியும். அதன் காரணமாக அவர் விஷம் வைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சி நடந்து நாட்டை விட்டு அவர் ரொம்ப போயிட்டார். அப்படிப்பட்ட ராமானுஜருக்கு கூரத்தாழ்வார் என்ற ஒரு சீடர் இருந்தார். சீடர் அவரோட வயதானவர். இங்க காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் கூரங்கிற இடத்துல வாழ்ந்தவர், மிகப்பெரிய செல்வர், ஒரு சிற்றரசரை போல வாழ்ந்தவர். அவருக்கு ஒரு நிலையில் என்னாச்சு, தான் ஆசையெல்லாம் தொடர்ந்து பொருளையெல்லாம் தானம் பண்ணிட்டு ராமானுஜர்கிட்ட போய் சீடனா சேர்ந்துக்கலான்னு என்ன பண்ணாரு, மனைவியை கூட்டிட்டு வர்றாரு. தூரத்துக்கு காஞ்சிபுரம் வர்றாரு, பக்கம் தான். ஆனா மறுமொழியில காடு, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆளுகள் அந்த அரசியல்வாதியில இல்லை, இந்த லேட் போட்டு விட்டுருப்பான். அன்னைக்கு லேவ் போடாம காட்டாவே விட்டுறதுனால வர்ற வழியில பெரிய காடு. எல்லா பொருளையும் தானம் கொடுத்தாச்சு இல்லைங்களா? எப்போதுமே இல்லை. வர்றபோது மனைவி யார் தெரியுமா? ஆண்டாள் பேரு. வைணவத்துல ஆழ்ந்த பற்றுடையவர், ஆழ்ந்த ஞானம் கொண்டவர். பாஷ்யத்தை எழுதுற ராமானுஜர் வந்து பாஷ்யம் எழுதுற போது காஷ்மீரத்துல அதுக்குண்டான முறைகள் இருக்கு சொல்லி காஷ்மீர மண்டலத்துல போய் வாங்கிட்டு வர்றாரு. வர்ற வழியில் இந்த காஷ்மீர புலவர்களுக்கு இவர் மேல பொறாமை வந்து வழியிலேயே வழிப்பறி செய்து விடுகிறார். பாஷ்யம் போயிருக்கு. ராமானுஜர் மனமுடி இருக்கின்ற நேரத்திலே கூரத்தாழ்வார் சொல்றாரு, அடிய சாமி நீங்க வருத்தப்படாதீங்க, நான் அத்தனையும் மனப்பாடம் பண்ணிட்டேன், அதை என்னால மீண்டும் எழுதி தர முடியும், நீங்க தைரியமா இருங்க அப்படி சொல்றாரு. மில்டன் சொன்ன மாதிரி Milton's Paradise Lost, I will re-put them from memory. Paradise Lost, Pilgrim's Paradise போச்சுனா நான் ஞாபகத்துக்கு அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி அது மாதிரி நான் எழுதி தருகிறேன் என்று சொல்லுகிறார் கூரத்தாழ்வார். அதன்படியே கூரத்தாழ்வார் சொல்ல ஆண்டாள் இருக்கிறார். ஆண்டாள் அங்க மகளிர் அணின்னு வச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த ஆண்டாள் மாதிரி அறிவாளி கிடையாது, அவ்வளவு பெரிய அறிவாளி, வைஷ்ணவத்துல ஊறி திரைக்கவர். அப்படிப்பட்ட ஆண்டாளு கூட வர்றாங்க. எனக்கு கண்ட்ரோல் பயம், திருடனாச்சு வந்துருவான், திருடனாச்சு. அப்ப இவருக்கு திருடனை பத்தி யார் கேட்பாங்க?
குத்துக்கோ கையில் தான் ஒண்ணுமே இல்லைங்கிறோம் திருட வந்து என்ன அவங்க கிட்ட கொடுத்து போனா அவங்கள என்ன சொல்லுவான் அவங்க கிட்ட கொடுத்தாதான் உண்டு. இந்த அம்மா பல தடவை இந்த அம்மா கேட்டு கல்வர் வருவாங்க திருட வருவானா பயப்படுறாங்க. அப்பதான் இப்படி தோணுது மடியில கடல் இருந்தால்தான் மடியில பயம் இருக்கும். மடியில என்ன இருக்குது தேடு பார்க்கலான்ட்ட மடியில என்ன இருக்குன்னு கேட்டோன்னே இந்த அம்மா தயங்கி வர மடியில இருந்து ஒரு தங்க தட்டை எடுத்து என்ன தட்டு கூரத்தாடால் சாப்பிடக்கூடிய தட்டு பெரிய செல்வத்தை சித்தர் மாதிரி சாப்பிடக்கூடிய தங்க தட்டு அதை எடுத்து காட்டினோடனே அதை வாங்கி அப்படியே தலையை தூக்கி வீசி அவ்வளவு பெரிய ஞானி அவ்வளவு பெரிய வைஷ்ணவ அஞ்சனா இருந்த அந்த ஆண்டாளுக்கு இந்த நகையை பொன்னாசை போகவில்லை. நமக்கு எல்லாம் பாத விட்டீங்க. காந்தி எல்லாருக்கிட்ட வசூல் பண்ணார் இல்லையா, நிதி திரட்டினாரு, விடுதலை போறாரு, நிறைய பணம் வந்து நகைகளே கல்வி நம்ம அஞ்சலியம்மா சில பேர் கொடுத்தவங்க இருக்கிறாங்க. அப்படி நகைகள்லாம் வாங்கி தமால் போறாங்க. ஒரு 2-3 நகை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க. நகையை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க. காந்திக்கு கூப்பிட்டு அடியா இருக்க என்ன பண்ணிட்டு இதை பண்ணிருக்கேன். 3 பையங்க இருக்கிறாங்க இல்லையா, நாளைக்கு திருமணமான அவங்களுக்கு 3 மருமக வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் பண்ணானே. இந்த அம்மா நீங்க படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் படிக்காதவன்னு நான் சொல்றேன், சத்திரப்ப ஆதாரத்தோட சொல்றேன். 3 இதை கட்டி போட்டு அவரு அந்த அமர்த்தி போட்டு நகையில் குடுங்கி போட்டு காந்தி கஸ்தூர்பா காந்தி எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவங்க. காந்தியோட தியாகத்துக்கு காரணம் கஸ்தூர்பா ஒன்றும் சொல்ல மாட்டேன். கஸ்தூர்பா காந்தியோட வயதில் பெரியவங்க இருந்தாலும் கூட எத்தனையோ காந்தி கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அவங்க காந்தியோட அவ்வளவு உறுதுணையாக இருந்தவர்கள் கஸ்தூர்பா காந்தி. அவர்களே இந்த மாதிரி நகைகள் எடுத்து வச்சிருந்தாங்க. உங்களுக்கு லால் பகதூர் சாஸ்திரி இருக்கு, லால் பகதூர் சாஸ்திரி இல்லைங்களா, அவர் சின்ன வயசுல படிக்கவங்களுக்கு காசு கொடுத்து ஆற்றை தாண்ட முடியாது, படகுக்கு காசு கொடுத்து ஆற்றை தாண்ட முடியாத நிலையில நீந்தியே இந்த கரையில அந்த கரைக்கு நீந்தி சென்று காலத்துல எப்படி சொல்றியா, இந்த காலத்துல நகை ஆசை இருக்கா இல்லையா, எல்லா காலத்திலும் இருக்கிறத சொல்றேன். அப்புறம் வளருங்க அச்சா காந்தி சம்சாரிக்கு இருக்குது, அவங்க சொல்றோம் அப்படிதான் நிறைய சாதாரண நீங்க எல்லாம் அச்சா அப்படி போனவரு ஒரு சமயத்துக்கு காசு இல்லாம போச்சு, தடுமாற போது அந்த அம்மா காசு வருத்தப்படுங்க. அந்த அம்மா என்ன தெரியுமா, அவங்ககிட்ட கொஞ்சம் காசு எடுத்துட்டாங்க, நான் சேர்த்து வச்சேன். நீங்க அவரு வேலை என்ன வேலை, காங்கிரஸ் தொண்டருக்கு உண்டான சம்பளத்தை காங்கிரஸ் கட்சி தான் கொடுத்தாங்க. அதை வாங்கினவர் என்ன பண்ணார், உடனே இவ்வளவு காசு மிச்சமாதான் உடனே கட்சி அலுவலகத்துக்கு போய் எனக்கு சம்பளத்தை குறைச்சுட்டேன், இவ்வளவு மிச்சமாக குறைச்சு. அந்த மாதிரி எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா காசை சேமிச்சு வைக்கிற பழக்கம் வந்து பெண்களுக்கு இது குறையவே குறையாதுங்க. இன்னைக்கு அப்படித்தான் விலை ஏறிடுது, நகை விலை ஏறிடுது. இப்போ நம்ம சொல்றோம் மனைவிட்டு போய் வேற ₹1,00,000 மேல நகை வந்துச்சு அப்படின்னு அப்படியே வாங்க உடனே கடைக்கு போகலாம். அது என்ன இப்படி சொல்றீங்க, ஆமா இன்னைக்கு லட்சம் ஆயிடுது, நேற்று பாரு 50, 40 இருந்து இன்னைக்கு 1 லட்சம் ஆயிடுது, நாளைக்கு 1.5 லட்சம் ஆயிருமில்ல, விலை ஏறி அதனால வாங்க அப்படி வாங்கணுங்கிற ஆசை தான் வருது. ஜவுளி கடைக்கு நான் கடைக்கு மனைவி கூட்டிட்டு போனா நான் கடைக்கு ஜவுளி கடைக்கு நீங்க போறீங்க, நான் மனைவி கொண்டு போறது ஒரு ₹1000 ஒரு புடவை எடுத்து கொடுக்கலான்னு அங்க போனா ஒரு ₹1000 புடவை எடுத்து பாரு நல்லா இருக்கு பாரு கொஞ்சம் மக்களுக்கு அம்மா போகும். அங்க போனா நான் என்ன சொல்ல நான் கடைக்காரன் ஜவுளி கடைக்காரங்கிட்ட நல்ல தரமான புடவை எடுத்துக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, விலை அதிகமா இருக்கிற புடவை எடு, அதான் சொல்றீங்க, விலை அதிகமா இருக்கிற புடவை எடுப்பாங்க. அவன் 4000 5000 கடைசியில் அதுல ஒண்ணு எடுத்துட்டு வந்தீங்க, இங்க பாருங்க விலை இல்லையாமா பணம் கொண்டு வரலையே அப்படின்னா வந்து இந்த அம்மா என்ன சொல்ல தெரியுமா, நீங்க பணம் கொண்டு வர மாட்டேன்னு தெரியும், அதனால உங்க ஏடிஎம் கார்டு நான் கொண்டு வந்துட்டேன் விவரங்களா நம்பரையும் அவங்க கிட்ட சொல்லி ஏடிஎம் கார்டு சொல்லி போட்டு கடைசியில் என்ன செய்வாங்க தெரியுமா, பணம் கொடுக்குற பாய்க்கு நீங்க அந்த இடத்துக்கு எங்கேயும் அந்த போடுவீங்க. சரி உங்க ஆசைக்கு என்னோட ஆசைக்கு ₹5000 போடுவேன், உங்க ஆசைக்கு இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு எடுத்துக்குவாங்க. அப்புறம் சார் நீங்க ஏதாச்சும் ஒன்று வாங்கலன்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவாங்க, நான் வாங்கக்கூடிய பொருளுக்கு இல்லம்மான்னு. என்ன அவ்வளவு உயர்ந்து, ஆமா காவி வேஷ்டி காவி துட்டுன்னு தான் பாக்குறேன், அது மட்டும் கடையில் இல்லை. அப்படி அந்த அளவுக்கு எனக்கு நகை ஆசை குறையவே. நகையை மட்டும் நீங்க பெண்கள் நகனாம இனிமேல் போடுறதுலையும் நினைச்சீங்க சொல்லி பாருங்க, நிச்சயமா நகை குறை இந்தியாவோட தன் கணக்கில் இருக்கிற நகை அரசாங்கத்துக்கு சேர்ந்து போயிடும். உதாரணமா ஒரு டாக்டர் என்னுடைய நண்பர் இல்ல ஒரு மனைவி டாக்டர் பொருளாதாரம் பற்றி ஆஸ்பத்திரிக்கு அவங்க பையன் டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர் பையனுக்கு பொண்ணு தேடிட்டே இருக்கிறாங்க. நான் பாக்குறேன் என்ன பொண்ணு பார்த்தேன்னா எங்க போன பக்கம் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு இல்லை, என்ன எம்டி படிச்ச பொண்ணு எம்எஸ் படிச்ச பொண்ணு அப்படின்னா என்ன படிச்ச என்ன பிரயோஜனம், நகை போட மாட்டேங்கிறான், போன உட்காந்து காய் குடிக்க யோகிக்கிறான். நீ ஆஸ்பத்திரியில எம்எஸ் எம்எடி படிச்ச பொண்ணை கூட்டிட்டு வந்து முடிய முடியாட்டான்
ஆமாம் கடைசியில் ஒரு நாள் போகிறது என்னாச்சு பையன் எப்படி இருக்கா என்னாச்சு பொண்ணுக்குன்னு பார்த்தியானா அழுதான் ஏப்பா என்னாச்சுன்னு கேட்கக்கூடா சொல்வது பையன் ஆன்லைனில் போயிட்டான் இந்த மாதிரி படித்தவங்க டாக்டருக்கு டாக்டர் பொண்ணை பார்த்தாலும் வரதட்சணை கேட்கத்தான் செய்கிறாங்க. ஆச்சா டாக்டருக்கு டாக்டர் பொண்ணை கேட்டா கூட வரதட்சணை கேட்கதான் செய்யாது. அந்த வரதட்சணை ஒழிக்க ஏதோ ஒரு ரூபத்தில் வரதட்சணை வந்துட்டு தான் இருக்குதுங்க. எனவே ஒழிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். என்னைக்கு இந்த விலை இன்னும் என்ன ஏறினாலும் உயர்ந்து கொண்டு தான் இருக்க முடியும். எந்த காரணத்து முன்னிட்டும் இது குறைவதற்கான வாய்ப்பு சிறிது கூட இல்லை. நீங்கள் சொன்னீங்க அடுத்த அமைச்சர் பாட்டிலே எல்லாம் வருது இல்லைங்களா? அந்த பாட்டை உங்களுக்கு சொல்ல நீங்கள் சொல்லிட்டதுனால அதை நிறுத்திக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு உடனே போல கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒன்றும் இல்லாத ஏழை வீட்டுங்களா இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னைக்கு வேலைக்கு போனாதான் பழப்பே அப்படின்னு சொன்னா வாங்க போய் உடனே வாங்கிடலான்னு சொல்லிட முடியுமா? என்ன சொல்றீங்க? அதனால நம்ம சிந்தித்து பார்ப்போம். அடுத்தது தயாராக இருக்கிறார் பதில் சொல்வதற்கு நம்முடைய கவிஞர் ஞான வடிவேல் அவர்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு பட்டிமன்றம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தங்க இந்த காலம் இல்லை, அந்த காலம் வரையில் தங்கன்றது மிக கவர்ச்சியானது. ஒன்றுமே இல்லாத நோக்கக்கூடிய மனிதர்கள் கூட, அதாவது விரதம் இருந்து இருக்கக்கூடிய மனிதருக்கு கூட சொல்லும் பொழுது சுட சுட ஒளிரும் பொன் போல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. பொண்ணுன்னு ஒரு 5க்கு மேற்பட்ட இடங்களில் அந்த பொண்ணை பற்றி சொல்லுவார். மதிப்பு எந்த காலத்திலையும் பொண்ணு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அது மதிப்பு குறையவே குறையாது. இன்னும் 2 லட்ச ரூபாய் கூட விற்கட்டுமே, இவங்க விடுவாங்களாட்டா? இன்றைக்கி ரங்கநாத் தெருவுலையோ புஷ்பாண்ட ரோட்லேயோ போய் பாருங்கள், 1 லட்ச ரூபாய் ஆயிடுச்சுன்னு காலியாக வருது இருக்காது. பெண்கள் வந்து மிகப்பெரிய சேமிப்பு. இது நாங்கள் நகை வாங்கிறது சரியாக தப்பான்னா என்னை பொறுத்த வரையில் அவர்களுடைய வசதியை பொறுத்து தான் வாங்கிறதோ வாங்காமல் இருக்கிறதோ இருக்குமே தவிர மற்றபடி இல்லை. நான் என் மனைவி கிட்ட கூட சொல்கிறது, நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது தொழில் செய்யும் பொழுது நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று நகையை வாங்கி கொண்டு போய் வச்சுட்டு அந்த நகைக்கு வட்டியை கட்டிட்டு பிறகு மறுபடியும் கொண்டு போய் அதை மீட்கிற மாதிரி இருந்தது. நான் பார்த்தேன். என்கிட்ட இருக்கிற 1 லட்ச ரூபாவை எடுத்து கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு என் பணத்தையே மறுபடியும் ஒரு அடமானம் வச்சுட்டு அதுக்கு நான் வட்டி கட்டுறதா அப்படின்னு என் தொழில் மூலம் இருந்தது. பெண்கள் எப்பயுமே நகைக்கு அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படுவாங்க. ஒரு கருப்பு பெண்ணை பார்த்து அவங்க நகை வாங்கிட்டாங்க, எனக்கும் வாங்கி கொடுங்க, இதுக்கு சவரம் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய தொழில் மூலம் விழிச்சுக்கிச்சு. எப்பா இது நம்ம போடக்கூடிய முதலீடுக்கு பதிலாக இது இங்கே போய் சேர்ந்து எதனா தேங்கிடும் அப்படின்னு உடனே மனைவியை பார்த்து உடனே நீயே தங்க மாதிரி இருக்கிற, சூப்பராக இருக்கிற தங்க மாதிரி, இங்கே எங்கே பார்த்தாலும் திருடனுங்க இருக்கிறானுங்க, உடனே மூக்கு மொழியுமா இருக்கிறதுல மூக்கு மொழியும் போகிற மாதிரி அவன் பறிச்சுட்டு போயிடுறானுங்க, அதனால் நீயே தங்கம், உனக்கு எதுக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அல்வா கொடுத்துட்டு அப்படியே தப்பிச்சுட்டு அடுத்தது கல்யாணம் பண்ணுற வரையில் இப்படியே அல்வாவை கொடுத்துட்டே வந்தோம். ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் நம்ம பெண்களுக்கு திருமணம் செய்யும்போது வாங்கத்தான் தேவையாக இருந்தது. ஆனால் நான் அந்த புத்திசாலித்தனமான முடிவு எடுத்ததால் தொழிலில் போட்டதால் நம்ம போடுறோம். அதே நேரத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு என்னென்னா கையில் அன்றைக்கி காசு இருக்கும், காசு நிறைய இருந்ததுன்னா உடனே தேவையில்லாத பொருள்லாம் வாங்கிடுவாங்க. அதனால் தேவையான பொருள் என்ன, தங்கம் விலை ஏறிக்கினே இருக்குது. 100 ரூபாய் இருந்தது, 1000 ரூபாய் ஆச்சு, 10,000 ரூபாய் ஆச்சு, இன்றைக்கி லட்ச ரூபாய் வந்துருக்குது. 2 லட்சம் ஆகுமே தவிர அது கீழே குறையாது. அதனால் வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக தங்கம் தேவை, அவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் ரிசல்ட் சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க, என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன். ஐயா தீர்ப்பு சொல்ல வேண்டி இருக்குது, நீங்கள் சொல்லிடுறாங்க தீர்ப்பு உங்கள் விருப்பப்படி. ஏன்னா பெண்ணாக இருக்கிறதால தீர்ப்பு என்ன சொல்லுவேன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால் அதே ஆண்கள்கிட்ட என்கிட்ட கொடுத்ததுன்னா தீர்ப்பு வேறு மாதிரி மாற்றி சொல்லுவேன். பெண்களே நடுவராக இருக்கிறதால எப்படி வரும்னு எங்களுக்கு ஓரளவு யோகம் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம பொங்கல்ன்றது நம்ம தமிழருடைய
ஒரே ஒரு இந்தியாவில் ஒன்றே ஒன்று என்ன இருக்குன்னா, தமிழர்களுக்கான தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒன்றுன்னா பொங்கல் தான். இதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மற்ற எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாருமே உழவர் திருநாள். இது உழவர்களுடைய இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் போகி, கடைசி மார்கழி நாள் போகிறது. அந்த நாள் தான் நம்முடைய ஒரு ஆண்டின் இறுதி நாள். அன்றைக்கி இருந்த இழப்புகளை எல்லாத்தையும் போக்குற மாதிரி உடனடியாக எரித்து அதை ஒழிச்சிடுவாங்க. மன ரீதியாக இருக்கக்கூடிய அந்த இழப்புகள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் ஒரு மனோ தத்துவ ரீதியில் அதை எரித்து தூய்மைப்படுத்துடுவாங்க. வீடுகளுக்கு பெயிண்ட் அடித்து சுத்தப்படுத்துவாங்க, கோலம் போடுவாங்க. இது அத்தனையும் செஞ்சுட்டு அடுத்த நாள் வரக்கூடியது நாளுன்றது சூரியன் தான். நமக்கு அந்த சூரியனை வரவேற்கக்கூடிய நன்றியாக தான் பண்ணுவாங்க. அடுத்த நாள் மாடுனா செல்வம் தான். வள்ளுவரே சொல்கிறது கூட செல்வம். அதுக்கு அடுத்தது வந்து வரக்கூடியது தான் உறவுகள், தொழிலாளர்கள். ஒட்டுமொத்தமாக அந்த உறவுகள், தொழிலாளர்களை நம்ம பார்க்குற மாதிரி அன்றைக்கி இருக்கும். இப்போ காணும் பொங்கல்ன்றது அதுதான். யார் யாரை போய் பார்க்கணுமோ அவங்கள போய் சந்திப்பது தான் காணும் பொங்கல். இப்படின்னு ஒரு இயற்கை சார்ந்து நன்றி தெரிவிக்கிற ஒரு விழா. அந்த விழா இன்றைக்கி இலக்கியவாதி நம்ம விக்ரம் ஐயா, நம்முடைய வசீகரன் ஐயா, வசீகரன் பேரே வசீகரன். அவர் எழுத்துக்கள் வசீகரமாக இருக்கா, ஆளை பார்த்து சொல்ல முடியாது. அதனால் அவரை நம்ம ரசிக்கிற மாதிரி அவருடைய எழுத்துக்கள் மிக அருமையாக இருக்கும், புத்தகங்கள் சிறப்பாக இருக்கும். நிறைய ஆய்வு செய்து தமிழை எடுத்து வரக்கூடிய அளவுக்கு அவருடைய எழுத்துக்கள் இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளராகவும் இன்றைக்கி ஒதுங்கி மின்னல் ஆசிரியராகவும் இந்த விழாவை நடத்தியிருக்கிறார். அவருக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கிற தமிழாழ்ந்த தமிழ் மக்களுக்கு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய பெரியவர்கள், தலைமையேற்றிருக்கக்கூடிய அம்மா மாதா அவர்களையும், பட்டிமன்ற தலைவர் அம்மா அன்பிற்குரிய அம்மா ஈஸ்வரி அம்மா அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இந்த தலைப்பை ஒட்டியும் வெட்டியும் பேச இருக்கிற பேச்சாளர்களையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இருக்கிற எல்லாரையும் எனக்கு தெரியும், ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்வதற்கு ஆசை. எல்லோரையும் அன்போடு உங்கள் அருகிலிருந்து அழைத்ததாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் நேரடியாக போய்விடுகிறேன். ஏனென்றால் ஐயா சொன்னாங்க 7 நிமிஷம், 7 மணித்துளின்னு சொல்லிட்டாங்க. அன்பான அம்மா அவர்களே, இன்றைக்கு தலைப்பு என்னன்னா, தங்கத்தில் பெண்களுக்கு ஆர்வம் ஆசை குறைந்துள்ளதா அதிகமாக உள்ளதான்னு. எங்கள் அணி வந்து குறைந்துள்ளதுன்னு நாங்கள் பேச வந்திருக்கோம். இந்த அணிக்கு ரொம்ப ஆசை அதிகம். அது நீங்களே பார்த்தீங்க. ஐயா பாருங்க, மைக்கே விட மாட்டேங்க. மைக்குக்கே அவருக்கு அவ்வளோ ஆசை, விட மாட்டேன்ட்டார். 15 நிமிஷம் பேசினார். அப்படி மைக்குக்கே ஆசைப்படுறவருக்கு பொண்ணுக்கு ஆசைப்பட மாட்டாங்களா? இந்த காலத்துக்கு வாங்க. அந்த காலத்தில் ஐயா அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. கம்பராமாயணத்துலேருந்து அற்புதமான கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. அதற்கு ஒரு பதிலை சொல்லிட்டு நான் காலத்துக்கு வந்துடுறேன். அதாவது 2 கேள்வி கேட்டார். சீதைக்கு சூடாமணி எப்படி வந்தது? ஐயாவுக்கு நல்லா தெரியும். கம்பராமாயணத்தை தலைகீழாக படித்தவங்க ஐயா. பொள்ளாச்சி சண்முகானந்த ஐயா வந்து கம்பன் கழகத்தினுடைய தலைவர். எல்லாம் கைதட்டுங்க. பொள்ளாச்சியினுடைய கம்பன் கழக தலைவர் ஐயாவுக்கு தெரியும். இருந்தாலும் நமக்கு டெஸ்ட் வைக்கிறார். அதாவது கிளம்புகிற பொழுது மரபுரி தட்டி தான் வருகிறார்கள். ஆனால் நடுவில் வந்து அத்திரி முனிவனுடைய மனைவி அனுசூயை அவளுக்கு விருந்து கொடுக்குறான். விருந்து கொடுக்கிறவ அந்த சீதையை பார்க்க அவளுக்கு பாவமா இருக்கு. ஆகவே அத்தனை நகையையும் அணிவித்து அவளை அலங்காரம் செய்து அனுப்புகிறாள். அப்படித்தான் அந்த சீதைக்கு அந்த நகையெல்லாம் கிடைக்குது ஒண்ணு. ஆனால் அந்த சூடாமணி வந்து அனுசூயை கொடுத்தது இல்லை, அவங்க அப்பா காலத்துல அவங்க அம்மா கொடுத்தது. ஜனராஜா முன்னாடி கொடுத்தது. காட்டுக்கு போகும்போது அப்படி பார்த்தீங்கன்னா ராமனுக்கு மோகன் எப்படி வந்துச்சு? அதாவது என்னதான் இழந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு நகையை யாருமே இழக்க மாட்டார்கள் அடையாளமாக. அப்படி சீதையின் கையில் இருந்தது அந்த சூடாமணி. அவள் சொல்லுகிறாள், சூடாமணி கண்மணி ஒப்பது இது, ஆடையின் கண் இருந்தது பேரடையாளம், நாடி வந்து நல்ல செய்தி நல்கினை கோடி, இதை கொள் என்று அனுமனிடம் சீதை கொடுக்கிறாள். அப்படின்னா அந்த சூடாமணியை வந்து தன்னுடைய கண்மணியை போல அவள் காத்து கொண்டு வர்றார் கடைசி காலம் வரைக்கும். சரியா? இது ஒரு இது.
இந்த பெண்களுக்கு ஆசை இருந்துச்சுமா ஒரு காலத்துல, ஆனா நடுவுல ஆசை போயிடுச்சு. அத்தனைக்கு காரணம் வந்து சீதை தான். அதாவது ராமாயணத்துல வந்து இப்போ சீதை வந்து காட்டுக்கு வர்றாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வருகிற சீதை அனைத்தையும் துறந்து விடுகிறார். ஆனா வந்து ஆசைப்படுறான், இதெல்லாம் மாயமான் மேல ஆசைப்படுகிறான். அந்த மாயமான் மேல ஏன் ஆசைப்படுறான்னா, அந்த மான் பொன்னிறமா இருக்கு, தங்கமா இருக்கிறதுனால அது மேல ஆசைப்படுகிறான். அதை ஆசைப்பட்டு இதை கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். ராமன் வந்து மனைவி சொல்றதுக்கு மறுவேச்சு பேசாரு. ஆமா பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா லக்ஷ்மணன் வந்து ரொம்ப சூடான ஆள். அவர் என்ன சொல்றாரு, இது மாயமான் மாதிரி இருக்கிறது, காயம் கனகம், இந்த உடம்பு பூரா பொன்னாக இருக்கிறது, மணி காய் செவி வால், காது வால் கால் எல்லாம் வந்து முத்துக்களால் இருக்கிறது, மணிகளால் இருக்கிறது. ஆகவே இது மாயமான் என்று சொல்கிறான். ஆனாலும் சீதை ஆசைப்படுகிறாள், பொன் போன்று இருக்கிற மானுக்கு ஆசைப்படுகிறாள். அதனால் ராவணன் கைப்படுகிறாள். அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் போகிற போது சி இந்த பொண்ணால தானே இந்த பிரச்சனை அப்படின்னு அத்தனை நகைகளையும் தூக்கி எறிந்து விட்டு போகிறாள். அத்தனை நகைகளையும் தூக்கி எறிந்து விட்டு போகிறாள். அதைத்தான் வந்து குரங்குகள் எடுத்து வைத்துக் கொண்டு பின்னாடி வந்து ராமனுக்கு அடையாளமாக காண்பிக்கின்றன. அப்பவே போச்சு பெண்களுக்கு ஆசை. சீதை காலத்திலே ஆசைக்கு போயிருச்சு. இப்ப இந்த காலத்துக்கு வர்றேன். இப்ப இன்னைக்கு பட்டிமன்றத்துல 4 பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை கிலோ நகை போடுவீங்க? இப்ப எண்ணி பாருங்க, எத்தனை கிலோ? அம்மா ஒண்ணுமே போடல. வீட்டுல இருக்கு 50 கிலோ நகை, 50 நகை இருக்கும். ஆனா வெளியே எடுத்துட்டு வரல. இந்த பாருங்க, அவங்க அம்மா பாருங்க ஒரு பேர் கொண்டு போட்டுருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டுடைய தலைவர். நீங்க பாருங்க, அம்மா முக சிரிப்பு தான் உங்களுக்கு, பொன்னகை தான் புன்னகை, புன்னகை தான் புன்னகை. இப்படி இந்த காலகட்டத்தில் பெண்கள் யாரும் அதிகமாக நகை விரும்புவதில்லை என்பதற்கு நீங்கள் 4 பேருமே உதாரணம். அது எங்க பாட்டி காலத்துல ஆசைப்பட்டாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க பாட்டிக்கு வந்து இது பாருங்க, காதுல இங்கேருந்து இங்கே வரைக்கும் சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும், அதுல பூரா நகை. நான் கேட்டேன் பாட்டிக்கிட்ட, என்ன பாட்டி இவ்வளவு போட்டிருக்கேன், தோடுனா ஒரு தோடு தான் போடுவாங்க அப்படின்னு. அது எங்க வீட்டு பாட்டிக்கிட்ட ஒரு கதை சொல்ல, சுவாரஸ்யமான கதை, மறக்கவே முடியாது எனக்கு. எங்க பாட்டியோட அப்பாவுக்கு வந்து 5 பொம்பளை பிள்ளைங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது வசதிக்கு வந்து சும்மா ஏதோ ஒரு இருக்கிற காசை வச்சு கட்டி கொடுத்துருவாங்க. அதனால ஓட்டை நிறைய இருந்ததுன்னா 10 போய் இங்களே போட்டு போடுவாங்களாம். எல்லா ஓட்டையிலையும் ஒரு பவுன் போட்டா அட்லீஸ்ட் ஒரு 5-6 பவுன் வந்துடும், 5-5 10 பவுன் வந்துருப்பேன். அப்படி பெண்கள் ஒரு காலத்தில் ஆசைப்பட்டார்கள். காது முழுவதும் நகைகளை அணிந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு யார் காதுல எல்லாம் கவரிங் தோடுகளை போடுகிறார்கள். நகைகள் மேல் இன்றைக்கு பெண்களுக்கு ஆசை வந்து அணிவதற்காக இல்லை, ஒரு முதலீடாக பார்க்கிறார்கள். அவ்வளவுதான். இது நமக்கு ஒரு பாதுகாப்பாக பார்க்கிறார்கள். இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் போயிடுச்சா, இனிமே யாரும் வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு என் மனைவி என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் வேண்டாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க. ஏன்னா எதில் உங்களுக்கு வருமானம் வருகிறதோ, எது பாதுகாப்போ அதற்குத்தான் பெண்கள் ஆசைப்படுகிறார்களே தவிர தங்க நகை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்கத்துக்கு மேலே யார் ஆசைப்படுவது? 1 லட்சம் போகுது, 1.5 லட்சம் போகுது. இப்போ ஒரு சொகுசு கப்பல் இருக்குமா, 140 நாள் நீங்க பயணம் பண்ணீங்கன்னா 7.5 கோடி ரூபாய் உங்க பயண டிக்கெட். அது யாருக்கு தெரியும்? நமக்கு அது நம்ம சாப்டரே கிடையாது. அது நம்ம அதை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை. வைரம் இருந்தது இவ்வளவு நாள், வைரத்துக்கு யாரும் ஆசைப்பட்டோமா? யாரும் ஆசைப்படலை. இன்றைக்கு தங்கம் வந்து வைரம் மாதிரி ஆகிவிட்டது. அப்படி தங்கத்துக்கும் இன்றைக்கு யாரும் ஆசைப்படாமல் போய்விடார்கள், போக போகிறார்கள். அதான் ஆக தங்கத்தின் மேல் பெண்களுக்கு வர வர இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஆசை என்பது இல்லை என்பதை நான் சொல்லுகிறேன். ஒரு காலத்துல பெண்களுக்கு வந்து பொன் இருந்தது, ஆசை இல்லாமல் இருந்தது. உங்களுக்கு தெரியாதுல, மிகப்பெரிய பேராசிரியர் பட்டினப்பாடியில இந்த பாட்டு வருது. ஐயா தமிழில் ஐயா வந்துக்கிறார். நேரிடை மகளிர் உணங்கு உனி கவரும் கோழி எறிந்த கொடுங்கால் கணங்குழை. அதாவது நெல்லு காய வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம், நெல்லு காய வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் பெண்கள். காய வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு கோழி வந்துச்சான். கோழி வந்ததுன்னா என்ன பண்ணாங்கன்னா, காதுல பெரிய குழையா தொங்குமா, அதை கலட்டி வீசினாங்களாம். கல்லை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. பொன்னை காட்டில் நெல்லை மதித்திருக்கிறார், பொன்னை காட்டில் நெல்லை அதிகமாக மதித்திருக்கிறார், தூக்கி வீசிருக்காங்க. அது பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க ஒரு 3/4 தேர், இந்த 3 கால் உள்ள ஒரு தேரை ஊட்டிட்டு வருவாங்களாம். வர்றவங்க அந்த நடவண்டி அழகாக்குவாரு, அந்த பொண்ணை எடுக்காம அதை ஒதுக்கிட்டு ஓடிட்டு போவாங்களாம். இன்னைக்கு ஒரு குழந்தை வரும்போது ஒரு 500 ரூபாய் பணத்தை கொடுங்க, முதல்ல 500 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு. அப்போ இன்றைக்கு நாம் பணத்தின் மேல் மரியாதை கொடுக்கிறோம். அன்றைக்கு குழந்தைகளுக்கு கூட அந்த பொன்மேல் மரியாதை இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட பழங்காலம் இன்றைக்கு வந்து விட்டது. அன்றைக்கு அதிகமாக இருந்தால் வந்தது.
இன்றைக்கு இல்லாமல் இருப்பதால் இன்றைக்கு வருகிறது. இன்றைக்கு வருவாய் அதிகமாக இருக்கிறது. உலக நாடுகளில் இந்தியா 2வது இடத்தில் இருக்கிறது. வறுமை கோட்டுக்கு கீழே 8% மக்கள் இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். நைஜீரியா முதல்ல வருது. இப்படி இருக்கக்கூடிய நாட்டில் இருந்துக்கிட்டு தங்கத்துக்கு எல்லாரும் ஆசைப்படுறோம் ஆசைப்படலாம், வேண்டாம் கவிதை எழுதலாம். தங்க நிலவே உன்னை உடைச்சி தங்கச்சிக்கு தங்க நகை செஞ்சிடவோ, வைர நிலவே உன்னை உடைச்சி விதமா வைர நகை போட்டிடவோ அப்படின்னு கவிதையில் வேண்டாம் கவலைப்படலாம், ஆசைப்படலாமே தவிர நேரடியாக வாங்க முடியாது என்கிற நிதர்சன நிலை இன்றைய கொஞ்சம் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே தான் நீங்கள்லாம் யார் நகை அணிந்து வரல. ஆகவே ஆர்வம் குறைந்து கொண்டே வருகிறது, முற்றிலுமாக குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி வணக்கம். தொட்டு இதுவரை எப்படியெல்லாம் ஆர்வம் குறைந்திருந்தது அப்படின்றத பல சான்றுகள் காட்டி ஐயா ஞானவடிவேல் அவர்கள் மிக சிறப்பான முறையில் சொல்லி முடிச்சிருக்காரு. ஆனா அந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்கக்கூடியவர்கள் அம்மா சாந்தி அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, கிடையவே கிடையாது. அன்பு செல்வி பேச இருக்கிறார்கள். அன்பு செல்வி என்ன சொல்கிறார்கள், இல்ல எவ்வளவு விலை எடுத்தாலும் நான் தயாரா இருக்கேன், என் வீட்டு பிள்ளைகளுக்கும் சரி மற்றவர்களையும் வாங்கவும் செய்வோம். ஏன்னா விலையேற்றம் அதிகமா இருந்தா கூட நாங்க வாங்குவோம் சொல்லி கொண்டு தயாரா இருப்பதுடன் வார்த்தைகள் அப்படியே வெளிவந்து கொண்டு இருக்கிறது. அதனால அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. காலங்காலமா தொடர்ந்து வருது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களின் சங்ககால தலைவி தன் காதலன் புரிந்த போது உணவை வந்தவ இல்லையோ கலந்தும் தன் வளையல்களை எண்ணி பொன் வளையலாச்சுல அந்த வளையல்களை எண்ணி ஆளுதான். சுடரிலை நெகிழ்ந்த வீக்கமும் சுடரிலை நெகிழ்ந்த வீக்கமும் காதலன் பிரிந்த போது தலைவி பிரிந்து போனதால் அவளது கைகளில் இருந்த பொன் வளையல்கள் கலந்து விழுந்ததாக பாடல்கள் கூறுகிறது. இந்த மரபுங்கிறது நம்ம அணுவிலேயே கலந்துருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ தாத்தா பாட்டி இப்போ யார் தப்பு செஞ்சாலும் அது அவன் மரபுப்பான், நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் மரபுப்பான். அந்த காலத்துலேருந்து பெண்களுக்கு தங்கத்து மேலே ஒரு ஆசை இருக்கையில் இந்த காலத்து பெண்கள் எங்களுக்கு இல்லாமல் எப்படி போகும் சொல்லுங்கள்? விலை உயர்ந்தாலும் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் தங்கத்தை எங்களுக்கு நெருக்கமான உலோகமாக மட்டும் நினைக்கலைங்க, எங்களோட பாதுகாப்பாக பாரம்பரிய பெருமையை காப்பாற்றுறதா எங்களோட அடையாளமாக தான் நாங்கள் தங்கத்தை எப்பயும் பார்ப்போம். எப்பவும் அம்மா வந்து ஒரு நகை எடுக்கலை, என் மகளுக்கு அது எடுக்கணும், என் மகளுக்கு செயின் வாங்கணும், வளையல் வாங்கணும் சொல்லி சொல்லி சேமிச்சு வைப்போம். இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, நான் சேமிச்சு வைப்போங்கிற வார்த்தையை தான் சொல்லியிருக்கேன், சேர்த்து வைப்போம்னு சொல்லலை. ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் தங்கத்தையும் நாங்கள் அலங்கார பொருளாக பார்க்காம அதை ஒரு நம்பகமான முதலீடாக, ஆசை முதலீடுங்கிறதே ஒரு ஆசையோட மறு உருவு தானே. எப்படியோ சேமித்து வைக்க போகிறோம், அது இடமா இருக்கிறத விட தங்கமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிறது. இன்னொன்று தங்கங்கிறது ஆபத்துக்கு உதவுகிற ஆபரணமாக அப்படி ஒரு தாரக மந்திரமாக நாங்கள் பார்க்குறோம். எங்கள் அணித்தலைவர் சொன்னது போல் கஸ்தூரிபா காந்தி அவங்க அந்த 3 நகையை எடுத்து வச்சது கூட அவங்க பசங்களோட மருமகளோட பாதுகாப்புக்காகதே அப்படிங்கிறாங்க. நாங்கள் இங்கே வேணால் தங்கத்தை அணிஞ்சு வராமல் இருந்திருக்கலாங்க, ஆனால் இன்னைக்கும் நம்ம ஊர் திருமணங்களை நீங்கள் ஒரு நகை போடாமல் போங்க, உங்களுக்கு அந்த கடைசி வரிசையில் கூட சீட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஓரமாக நின்றுட்டு வந்துடும். நகையும் பட்டுப்புடவையும் போடாமல் போயிட்டோம்னா பேச்சு இருக்கே பேச்சு. உதாரணத்துக்கு எங்கள் வீட்லேயே சொல்லலாம், என் பொண்ணு பையன் கல்யாணத்தை என் பொண்ணு பாதுகாக்க அடமானம் வச்சு ஒரு பிஸ்னஸ் தொடங்கிட்டாங்க. வந்தவங்க எல்லாம் எங்கே உங்கள் அம்மா போட்ட நகையை காணோம், பாடியை காணோம், ஒழிச்சிட்டியா, வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு அவளை கேட்ட கேள்வி. அப்போ போயிட்டு நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி தொடங்கியிருக்கேன் அப்படின்னு நாங்கள் எடுக்கலை. நகை எப்போ இருந்தாலும் ஒரு நகையும் புடவையும் தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு தனித்துவமான பெருமையும் அடையாளத்தையும் கொடுக்குறதுங்கிற. எங்களுக்கு எப்படி நகை மேலே இருக்கிற ஆசை குறையும்னு சொல்லுங்கள். இந்த நகைங்கிறது ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்துகிற அன்பு பரிசு, ஒரு அடையாளம். ஒரு செயினோ ஒரு தோடோ இது எங்கள் தாத்தா தந்தது, எங்கள் பாட்டி தந்தது, எங்கள் அம்மா தந்தது அப்படின்னு சொல்லி பரம்பரையாக அந்த நகையை போடையில் அதில் வர பெருமையும் சந்தோஷமும் உணர்ச்சியும் பாருங்க. எவ்வளவு விலை கொடுத்தாலும் அது கிடைக்கவே பிடிக்காது.
1,00,000க்கு மேலே தங்கத்தோட விலை போயிடுச்சு. எப்படி வாங்குறது? அட நாங்கள் சிக்கனமாக சேமிச்சு வச்சு ஐயா சொன்ன மாதிரி 5,000 மணியில் ஒழிச்சு வச்சு கூட சீட்டு கட்டி வாங்க போகிறோங்க. மாதம் போய் கட்ட போகிறோம். ஒரு சீட்டு போட்டு கூட நாங்கள் வாங்கிடுவோம். அது மொத்தம் வாங்காம விட மாட்டோம் அப்படிங்கிற மன உறுதி எங்களுக்குள்ள எப்பயுமே நிறைஞ்சிருக்கு. தலைமுறையாகவே அந்த உறுதி வந்துக்கிட்டே இருக்கு. காலம் மாறி போச்சு, ஆடை மாறி போச்சு, அலங்காரம் மாறி போச்சு. ஆனாலும் அவசரத்துக்கு கை கொடுக்கிற எங்களின் ஆத்மார்த்தமான நண்பனான எங்களின் தங்கத்தின் விலை இமயம் வரை உசந்தாலும் எங்களோட ஆசை, தங்கம் வாங்கணுங்கிற ஆசை எல்லா அளவுக்கும் குறையாது. மனசுக்குள்ள ஊனி ஆழமாக வளர்ந்துட்ட ஒரு உணர்வை ஒரு நிமிஷத்தில் எப்படிங்க அக்கா பிச்சு தூக்கி போட முடியும்? கடுகளவு கூட போட மாட்டோம். எவ்வளோ வேலை ஆமாம், சரி நாங்கள் வாங்கியதே ஆகும். இப்போ முத்துராமலிங்க ஐயா சொன்ன மாதிரி அதோட எடையை வேணா குறைச்சிக்குவோம். எங்களோட எடைய சொல்லலை, தங்கத்தோட எடையை சொல்லுங்க. இடுப்புக்கும் ஒட்டியானமா இல்லைனாலும் கழுத்துக்கு ஆரம்பமாவது ஒரு அட்டியானமாக வாங்கியாத நிறைய சேர்த்து வைக்காம நம்ம பொண்ணா பிறந்து என்ன பிறந்தது பலன்னு சொல்லுங்க. ரொம்ப மெல்லிசா அடர்த்தியா ஒரு நகையை வாங்காம மெல்லிசா, அதுவும் கூட ஒரு 4-5 நகையா வாங்கி வச்சுட்டா அதே மனசுக்கு நிம்மதியா அன்னைக்கு நைட்டு சாப்பாடு சாப்பிட முடியும். இது ஒரு ஆடம்பர ஆசை அப்படின்னு எதிர நீங்க சொல்லுவாங்க. ஆனாலும் சொல்லுங்க, பல நூற்றாண்டுகளாக ஒரு இனத்தின் உணர்வாக இருக்கும் போது ஆடம்பரமாக பார்க்குறீங்கன்னா அப்படி இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பெண்ணின் பாதுகாப்பு கவசம். தங்கத்தை பெண்கள் அழகிற்காக மட்டும் நேசிப்பதில்லை, தனது குடும்பத்தின் எதிர்காலத்திற்கான அறிவுபூர்வமான பாதுகாப்பாக, உயிர் காக்கும் காப்புறுதியாக, குடும்ப சிக்கலில் அடமானம் வைக்கும் ஒரு உத்தமமான பொருளாக, மருத்துவ செலவு, குழந்தைகளின் கல்வி, எந்த நெருக்கடியிலும் நம்ம முதல்ல அடமானம் வைக்கிறது. அதாங்க வீட்டில் எங்கே தங்கம் இருக்கோம், நம்ம சொத்து பத்தத்தை கொண்டு போய் அடமானம் வச்சா பேங்கில் காமிக்கிட்டு பக்கத்தில் இருக்கு நகைக்கடையில் கொண்டு போய் வச்சுக்கணும். நைட்டு 12 மணி இருந்தாலும் எடுத்துட்டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி உதவுறது தங்கம் தாங்க. தங்கத்தின் மேலான பெண்களின் ஆசை ஒருபோதும் குறையவில்லை என்று தீர்ப்பு கொடுக்க போதும் ஒரு பொண்ணு நல்ல பட்டுப்பருவம் கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு கழுத்து நிறைய நகையை போட்டு கை நிறைய வளையல் ஒட்டியானம் அந்த கண்ணாடியில் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் பாருங்க. வாடா 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 எவனா வாங்கடா நான் பார்த்துக்கிறேன்னு அந்த தன்னம்பிக்கை எவ்வளவு விலைவாசி வசந்தாலும் யாருனாலையும் பார்க்க முடியாது. விலை ஏறத்தே பெண்களுக்கான ஆர்வம் கூறுகிறது. விலை மலிவாக கிடைக்கும் தக்காளிக்கோ வெங்காயத்துக்கோ அந்த மவுசு தங்கத்துக்கு இருக்கிறதுக்கான காரணமே அதோட விலை ஏற்றம் தான். இன்னைக்கு வாங்கலைன்னா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஏறிடும் அப்படிங்கிற பயம்தான் பெண்களை நகை கிடைப்போம். வாசல தவம் இருக்கும். பத்தாவதுக்கு இந்த விளம்பரம் வேற, அட்சய திருதியா நகை வாங்கியே ஆகணும், தீபாவளியா போனஸ் வருது, காசு வீணா போயிருக்குல்ல நகை வச்சுருவோம். ஆமாம், வருஷ பிறப்பா நகை வாங்கணும். இப்படி நம்மளோட ஒவ்வொரு சந்தோஷத்துலேயும் ஒரு நகை ஒரு காது குத்து எடுத்துக்காங்க, குழந்தைக்கு தோடலாம், தங்கத்தில் கூட வெளியே பண்ண முடியும். இப்படி இருக்கு. இன்றைய பொருளாதார அறிவுள்ள பெண்கள் உணர்ச்சியால் மட்டுமல்ல அறிவாலும் முன்வெடுக்கிறார்கள். விலை ஏறும் பொழுது தங்கம் வாங்குவது முட்டாள்தனம் அல்ல, அது ஒரு கவனமான சேமிப்பாக கண்ணியமாக இருக்கிறது. தங்கத்தோட விலை சந்தையில் ஏறலாம் இறங்கலாம், ஆனால் பெண்களின் மனதில் அதன் மதிப்பு ஒருபோதும் குறையவில்லை. இந்த கருத்தை நான் எதை வந்து சொல்லுங்க, எனக்கு ஒரு நிமிஷம் தான். போன வாரம் நகை வாங்க போனோம், 1ஆம் தேதி ஜனவரி 1 நாள் இருக்கு வாங்க. ஆவடியில் ஒரு சின்ன கடையில் நகை வாங்க போனோங்க. போனது மதியானம் 1 மணிக்கு. உட்காந்துருக்கோம் வரிசையில் கூட்டம் அழுது. இந்த கடையில் இல்லாமல் பக்கத்து கடையில் போனாலும் அவ்வளோ கூட்டம், அதுக்கு பக்கத்து கடையில் போனாலும் அவ்வளோ கூட்டம். வாங்க முடியல. ஒரு சின்ன மோதிரம் வாங்க போயிட்டு கடைசியில் நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. நகை கடைக்காரர் வந்து ஒரு டேக்கர் டோக்கன் கொடுத்தா. நிஜமாவே என்னங்கிற ரேஷன் கடையில் கொடுக்குற மாதிரி டோக்கன் தரீங்களா? இன்னைக்கு கூட்டம் நேரம் ஆயிடுச்சு மேடம், நாளைக்கு ஃபர்ஸ்ட் வந்துடுங்க, இந்த டோக்கன் வாங்கிக்கிறவங்க டோக்கன் எண்ணிக்கைப்படி
கோடி பரிசு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அனுபவித்த நான் சொல்கிறேன். நகைக்கடையில் எவ்வளவு கூட்டம் இருக்கும் பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்னும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நகையோட விலை ஏறினாலும் பெண்களுக்கு நகை மீதான ஆசை எல்லளவும் குறையவில்லை என்பதை உணர்ந்த நானும் என்னை போலவே உணர்ந்த எங்களது நடுவரும் உறுதியாகவும் முழுமையாகவும் அறுதியிட்டு கூறுகிறோம். நகையின் மீதான ஆசை இன்றும் என்றும் வருங்காலத்திலும் குறையவே குறையாது. விழா காலங்களில் போயிருக்கீங்க, ஒருவேள விழா காலங்களில் போனால் கூட்டம் அதிகமாக இருக்கும். அது ஒரு காரணம் இருக்கு. புதுசாக கடைக்காரன் தான் கொண்டு வாங்கினா ஒன்று இலவசம் ஏதாவது ஒன்று கொடுப்பான். ஒரு புத்தகமோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ வேற ஏதாவது பழங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்து வாங்க முடியாது தூண்டுவாங்க கடைக்காரர்கள். அதுக்காக கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் நகையை வாங்கணும்னு ஓடி போய் நின்றாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான் இருக்கு சில சந்தர்ப்பங்கள்ல. ஆனால் நம்ம பார்த்து கடைகளில் எந்த பொருள் வாங்கினாலும் சரி, இப்போ ஒன்றுமே இல்லை, நகைலாம் அதிகமாக போட்டுட்டு போனாதான் திருட வந்து நம்ம பிடிச்சிட்டு போயிடுவாங்க. வயதான மூதாட்டிகள் கூட ஒரு சின்ன ஒரு செயின் போட்டு கடை போனா கூட அதை பறித்து கொண்டு ஓடி போயிட்டு கொலையை செய்து விடுறாங்க. அப்போ அந்த மூப்பு காரணமாக அணிந்திருக்கக்கூடிய அந்த நகைகள் அந்த ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு தந்ததா? அந்த பெண் ஏன் அந்த அந்த வயதுல கூட அந்த நகை விரும்பணுமா? அதை போட்டுட்டு இருக்காங்க, சரி வீட்டுல தான் கை பேசிட்டு போறாங்க. அதை போட்டு தனிமையில் இருக்க பெண்கள் எத்தனையோ பேர் நகைகளோடு தான் இருக்காங்க. அந்த பெண்களுக்கு அவ்வளவு ஆசை. எத்தனை வயசானா கூட அந்த நகைகளோட நான் கட்டுக்கழுத்தி கேட்டா சொல்லுவாங்க, அந்த காதுலையும் மூக்கிலையும் கழுத்தையும் போட்டு கட்டுக்கழுத்தியா இருக்கணும், நகைகளோடு நான் இருக்கணும். எத்தனை கோயிலுக்கு கூட அதிகமான நகைகள் அணிந்து கொண்டு போகிறார்கள் பெண்கள். இது அவர்களுக்கு நகைகள் மீது இருக்கக்கூடிய ஆசை தான் இல்லைன்னு சொல்ல, அது ஒரு மோகம், அது ஒரு ஆசை தான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் படித்த பெண்களா இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. சமயத்துல படித்த பெண்கள் அந்த பணம் வருவாய் எப்படி ஈட்டுகிறார்கள், எப்படியெல்லாம் அவங்களுக்கு பணம் கிடைக்குது, எப்படி அதை சேமிக்கலாம், எப்படி எதிர்காலத்துக்கு திட்டம் வகுத்து கொள்ளலாம், நகைகளே போட்டுக்கொண்டா போதுமா அப்படின்ற மாதிரியும் இன்றைய காலகட்டத்தில் மகளிர் இருக்கிறாங்க. அதையும் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. அதனால கார்த்திகேயன் ஐயா அவரை வரவேற்கிறேன். எதிரணி பலமான அணியா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இப்ப அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். பெண்களே இல்லாம நமக்கு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. அந்த அணியில நம்ம இந்த தலைப்புல பேசுறோம். பின்விளைவுகள் என்ன இருக்கும்னு தெரியல. என்னன்னா ஒரு தலைப்பு கொடுக்கும் போது யோசிச்சதை விட இப்போ கொஞ்சம் பயம் கூடுதலா இருக்கு. இந்த தலைப்பு சாதாரணமான தலைப்பு இல்லை. இது கொஞ்சம் தமிழ் ஐயா தான் இருக்காங்க. பீந்து மொழிதல் அணியில ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தலைப்பு நம்ம பார்க்கணும். இது பொங்கல்ல கொடுத்திருக்கிற தலைப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல இருந்து நம்ம எடுத்து தங்கத்தினுடைய விலை கூடியிருக்கு, அதை இன்னமும் வாங்கறதுக்கு ஆர்வம் இருக்கா இல்லையா, இதை நேரடியா நம்ம பொருள் பார்க்க முடியாது. பிரித்து மொழிதல் அணி நான் என்னன்னு சொல்லிடுறேன். நேரடியா ஒரு வாக்கியத்தை நீங்க பொருள் எடுக்க கூடாது. அது வேற ஒரு விஷயத்த சொல்லணும். வள்ளுவர் சொல்லுவார், இந்த மயிலடி இல்லையா இருக்கு இல்லையாப்பா, அதை வண்டியில மொத்தமா ஏத்தாதீங்க, உங்களுடைய வண்டியினுடைய சக்கரை அச்சு இருக்கையா அது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவார். நாம உடனே கடலாம் பார்க்க கூடாது. இல்லைங்க, அது எவ்வளவு கிராம் தெரியுமா, எவ்வளவு நிறைய மாசு இருக்கு தெரியுமா, இந்த சக்கரத்தோடைய ஆர்பிஎம் தெரியுமா, இதனுடைய கேலிபர் தெரியுமா, இதனுடைய சக்கரத்துடைய அளவு தெரியுமா அப்படின்னா பேசக்கூடாது. அவர் சொல்ல வந்த விஷயம் வேற. ராஜா, ஒரு அளவுக்கு மேல மயிர்பிழி ஏத்துறீங்கன்னா உங்களுடைய எவ்வளவு பெரிய தேரா இருந்தாலும் அச்சு முடியும். அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமான மக்கள் மன்னன் அப்படின்னு நினைச்சு நீ பாட்டுக்கு சண்டை போட்டு விரோதிகளை சேர்த்துட்டே போனீங்கன்னா உங்களுடைய ஆட்சி கவிழும். பீடிவை சாதாரண மச்சு ஒப்பட்டம் சாதம் இழுத்து பெய்யும் அப்படிங்கிறார் வள்ளுவர். அவர் சொல்ல வந்த விஷயம் இதுதான். ஆனா நேரடியா சொல்லிக்க மாட்டார். அந்த மாதிரி இந்த தலைப்பை நான் பார்க்கிறேன். இதுல என்னன்னா, இவ்வளவு விலை உயர்ந்தும் கூட பெண்கள் அதை வெளியே வாங்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பொறுப்பில்லாம இருக்காங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, பொறுப்போட தான் இருக்காங்க, அவருக்கு குறைஞ்சி வச்சுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, பொறுப்பெல்லாம் கிடையாதுங்க, எவ்வளவு யாருனாலும் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த தலைப்பை கொஞ்சம் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதை டைரக்டா நான் இதுதான் விஷயம், ஆமா பொறுப்போட தான் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அவங்க மறுத்து பேசுறாங்கன்னு நான் என்ன பண்றேன்? இல்லைங்க, பொறுப்பாளா இல்லைங்க. அந்த அம்மா இப்பதான் சொல்லிட்டு போனாங்க. ஆவடியில ஒரு கூட்டம் இருந்துச்சு. 1 லட்சம் ரூபாய் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஆவடியில் இருந்த கூட்டம் ஆவடி கூட்டம் இல்ல, அடாவடி கூட்டம். அந்த அடாவடி கூட்டத்துக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க. அந்த சிறந்த மனிதரை பாராட்டணும். மிகச்சிறந்த செல்வந்தனா ஆகிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நாம எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. இவ்வளவு கூட்டம் இருக்கே, எங்க ஆசை குறைஞ்சிருக்கா, நாங்க நான் வாங்குறத குறைச்சிட்டோமா அப்படின்னு கேட்டு போறாங்க.
எல்லா மதுக்கடையிலையும் இருக்கிற கூட்டத்தை வச்சு ஆண்களுக்கு எல்லாருக்குமே மது அருந்தும் பழக்கம் இருக்கு, ஆசை இருக்கு, முடிவு பண்ணிட்டாரு. அது ஒரு சிறு கூட்டம், பொறுப்பில்லாத கூட்டம். அந்த மாதிரி பொறுப்பில்லாத கூட்டம் மதுக்கடைகள் மட்டும் இல்ல, நகை கடைகளிலும் இருக்கிறாங்க. இவர்களை வைத்து ஒட்டுமொத்த பெண்களையும் தரக்குறைவாக எண்ணி விடாதீர்கள். எங்க வீட்டுல நிறைய பெண்கள் இருக்காங்க, அவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பெண்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே சொன்னாங்க, சங்க காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற எங்க காலத்துலயும் சொல்லிட்டு இருந்தாங்க. சீதை என்ன பண்ணா தெரியுமா? சிறப்பு ஒருத்தர் சொன்னார். சிறப்பு வந்து ரெண்டுல ஒண்ணு வந்து சிலப்பதிகாரத்தில், ஒண்ணுக்கு வர ரெண்டாவது சிலப்பதிகாரத்தில் அங்க தங்கம்னு ஒண்ணு இல்லாம இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. மாதவிக்கு எல்லா தங்கமும் போயிடுச்சு, வேற என்ன பண்றது? மாதவி இன்னொரு மன்னன் இருந்தால் மனைவியாயிருப்பாள். பாவம் பத்தினி கண்ணகி 10ஆம் வகுப்புக்கு பாடமாகி விட்டார். இதை வச்சுட்டு தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தங்கம் தான் பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு. தங்கம் அங்க இல்லைன்னா சிலப்பதிகாரம் இல்லை, எந்த காப்பியும் கிடையாது. எல்லாரும் அந்த ஓல்டு பாடல அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆண்கள் கூட தங்க நகைகளை அணிந்திருந்த காலம் உண்டு. நீங்க சங்க காலத்துக்கு போனதால சொல்றேன். ஆனால் ஆண்கள் திருந்தி விட்டார்கள். இல்ல, நகைகள் கிடையாது. ஒரு ஆண்மகனுக்கான அழகு என்பது வெளிப்புறத்தில் இருக்கும் நகைகளில் அல்ல, உள்ளே இருக்கும் ஒளியில் இருக்கிறது என்று ஆண்கள் உணர்ந்தார்கள். பெண்களும் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். இது ஆபரணம் அல்ல, இது விலையுயர்ந்த நீங்கள் பெருமைப்படும் பொருள் அல்ல, அது ஒரு உடைமை. அந்த உடைமையை நீங்கள் அணிந்து கொண்டால் நீங்களும் ஒரு உடைமை அப்படிங்கிறார் பெரியார். பெண் ஏன் அடிமையானார் அப்படிங்கிற புத்தகத்தில் பெண்கள் ஆபரணங்களை எப்பொழுது விரும்ப தொடங்குகிறார்களோ அந்த பெண்கள் அன்றைய அழிய தொடங்குகிறார்கள். அங்கிருந்து வெளியில வாங்க, நீங்க சாதிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு. இன்னும் என் அழகு அழகு நாங்க போய் மாட்டிக்கிறீங்க. அழகு உங்களுக்கு அந்த ஆவணம் தெரியாது அப்படின்னு கேட்கறது தெரியாது. பெரியாருக்கு சொல்லும் பொழுது 1 லட்சம் ரூபாய் தங்க நகை கிடையாது. அவர் விலைவாசிக்காக சொல்லவில்லை. நான் இந்த காலத்துக்காக தான் என்னுடைய மனைவி கிட்ட சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லல. அவர் தெளிவா முடிவு பண்ணாரு. ஒரு பெண்ணுக்கு எது தேவைன்னு முடிவு பண்ணாரு, அதை புரிய வைக்க முயற்சி பண்ணாரு. நிறைய பெண்கள் சாதிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு தங்கத்தின் மீதான ஆசை இருக்கா? இருக்கு, எனக்கும் இருக்கு, இவங்களுக்கும் இருக்கு. ஆனா அந்த தங்கம் எங்கிருந்து வருது? தங்க நகை கடையில இருந்து கிடையாது. ஒலிம்பிக்ல இருந்து தங்கம் வந்தா விரும்பும். பிவி சிந்து தங்கம் ஏன் வாங்கல அப்படின்னு நினைக்கும். பிவி சிந்து 1 கிராம் தங்கம் ஏன் வாங்கல அப்படின்னு யாரும் ஆசைப்படுறது. இங்க தங்கத்தை வாங்குறதுக்கு விரும்புற எல்லாருமே அது ஒரு மரியாதைக்குரிய பொருளா இருக்கணும்னு நினைக்கிறதே தவிர அது நமக்கான முதலீடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. முதலீடுக்கு 1000 வழிகள் இருக்கு. தங்கம் இன்னைக்கு ஆபரண பொருள்ல இருந்து முதலீடு அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. விலை உயர்ந்திருக்குங்க, அதனால வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா அதுவும் சரியான சாக்காக எனக்கு தெரியல. விலை உயர்ந்து நான் வாங்கிடுவோமா? விலை உயர்ந்த பொருட்கள் நீங்க செக் பண்ணி பாருங்க. விலை உயர்ந்த பொருள் எவ்வளவு இருக்கும்? கலிபோர்னியா அப்படிங்கிற ஒரு அணு இருக்கு. அதை வந்து நீங்க விலை உயர்ந்த பொருட்கள் சேர்த்துடலாம். ரோல்ஸ் ராய்ஸ் கார் விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. எங்க அணி தலைவர் சொன்னாரு, ஒரு கம்பெனியுடைய பயண செலவு வந்து 700 கோடி ரூபாய் இருக்கு அப்படிங்கிற. விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. எல்லா விலை உயர்ந்த பொருட்களையும் நான் வாங்க ஆசைப்படுவதில்லை. நாம் பெருமைப்பட்டுக் கொள்வதற்காக சில பொருட்கள் இருக்கும் இல்லையா, எங்க வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னு நாம் பெருமைப்படக்கூடிய சில பொருட்கள்ல இந்த தங்கத்தை சேர்த்துக்கணும். இது இருந்தால்தான் நீ பெண் அப்படின்னு ஒரு பெண்ணை இன்னொரு பெண் நம்ப வைத்திருக்கிறார்கள். பெண் ஏன் அடிமையானால் மறுபடியும் கவனிங்க, ஒரு பெண்ணை இன்னொரு பெண் நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க ஆண்களே கிடையாது. நீங்க இதை நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், இந்த பள்ளத்துல விழுந்து கிடக்கிற வரைக்கும் உங்களை எழுப்ப யாராலும் முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பெண்கள் தங்கத்தின் மீதான ஆர்வத்தில் இருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, ஆவடியை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல நாமளும் கொஞ்சம் அப்படியா ஆவடி எங்க இருக்கு போய் பார்க்கணும். அந்த இடத்துல ஏன் கொள்ளக்காரங்க வரதில்லை, ஏன் நியூஸ் சேனல் அதை காட்டுறதே கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அப்படி கிடையாது. உங்களுடைய மொபைல்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். வேர்ல்டு கோல்டு கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கு, WGC அப்படின்னு ஒன்று இருக்கு. 2025 அறிக்கையை அவங்க போட்டிருக்காங்க. தங்கம் வாங்கும் தன்மை குறைந்திருக்கிறது. தங்கத்தை யாரும் மதிக்கிறது கிடையாது. இது வேண்டாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் இப்படி முடிவு பண்ணாங்கன்னு நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு விஷயம் தெரிஞ்சது. தங்கம் விலை உயரும் பொழுது, தங்கம் வாங்கும் பொழுது உங்ககிட்ட பேன் கார்டு கேட்பாங்க. கவனிச்சிருக்கீங்க? 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய வருமான வரியில அது பிரதிபலிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். உங்களை வந்து கிழிப்புடி போட போறாங்கன்னு அர்த்தம். இல்ல, என்கிட்ட வந்து தங்கம் நிறைய இருக்கு, நாங்க நிறைய வாங்கிட்டோம் அப்படின்றவங்க கொஞ்சம் இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் விற்கணும் தானே வாங்குறீங்க. விற்கக்கூடிய நாள் என்று சொத்து குவிப்பு வழக்கு வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? வராதுன்னு நினைக்காதீங்க. முன்னாள் முதல்வர்கள் 10 எழுந்திருக்கும்.
சொத்து குவிப்பு வழக்குங்கிறது சாதாரண கிடையாது. அவங்க சொன்ன பதில் மாதிரி நாம இது மைசூர்ல இருந்து வந்ததெல்லாம் சொல்ல முடியாது. நாம தான் போய் வாங்கியிருக்கோம். அது ஒரு 25 கிராம் தானே அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கோம். அது சொத்து குவிப்பாக மாறும். உங்களுடைய முதலீடை சரியான இடங்களில் செலுத்துங்கள். உங்களுடைய முதலீடை அறிவில் செலுத்துங்கள். தங்கத்தில் செலுத்தினால் சிக்கிக் கொள்வீர்கள். பொன்னகை கூடத்து புன்னகை அதிபர் அப்படின்னு சின்ன வயசுல ஒரு விளம்பரத்தை நான் பார்த்தேன். அந்த மனுஷன் அடுத்த ஒரு வருஷத்துக்கு காலி போயிருக்காங்க. அவன் ஏன் அதை சொன்னாங்க அளவுக்கு ஆக்கிட்டாங்க. எப்போவெல்லாம் தங்கம் என்னுடைய பெருமையை நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதை பெண்கள் புரிந்து கொண்ட பெண்கள் முன்னேறினார்கள். புரிந்து கொள்ளாத பெண்கள் பட்டிமன்ற தலைப்பின் நிறைவு பகுதிக்காக காத்திருக்கிறார்கள். நன்றி. பெண்களுக்கே மட்டும் இல்ல, அவர்கள் குழந்தைகளுக்கும் பெண்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நானே சொல்றேன், நினைக்க வேண்டாம். குழந்தைகளுக்கு கூட வீட்டுல தாய்மாரே இந்த நகையை போட்டு வா கல்யாணத்துக்கு, அப்பதான் நல்லா இருப்ப, அழகா இருப்ப, இந்த நகை வேண்டாம் ஏற்கனவே போட்டு வச்சு பழசு, புதுசா வாங்கி கொடுத்தாங்களே அதை கேட்டு போட்டு வாண்டோம் அம்மாவே சொல்லிடுவாங்க. இன்னும் சில சமயத்துல உறவுக்காரங்க யாருன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா, என் பொண்ணுக்கே இந்த மாசம் கணக்கு வச்சிருக்கோம், அவளுக்கு ஏதாவது தாய் மாமா சீர் கொண்டு போட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரும் உண்டு. அது எதை எதிர்பார்த்து கேட்கறாங்க இந்த குடும்பங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா, நகையை எதிர்பார்த்து தான். அந்த நகை அப்படின்றது மகளிர் மத்தியில பெரிய அளவு விரும்பத்தக்கதாக ஒன்று இருக்கிறது. ஏன் கேட்டீங்கன்னா, இப்ப ஆடவர்கள் கூட முதலீடு செய்யற அளவு கொண்டு போயிருக்காங்க. தங்க பிஸ்கெட்கெல்லாம் கூட வாங்குறாங்க, முதலீடு பண்றாங்க. அந்த அளவுக்கு தங்கத்தின் மோகம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லா காலகட்டத்திலும் ஒரே மாதிரி மனிதன் தன்னுடைய போக்கை அமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பொருளாதாரத்துக்கு ஏற்ற வண்ணம், சமூகத்தினுடைய மாற்றத்துக்கு ஏற்ற வண்ணம் எப்படி எப்படிலாம் கொண்டு போகலாம் நம்முடைய நிலையை அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்து பார்த்து செயல்படுறதா நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது பொங்கல்ல இருந்தே நம்ம நடைமுறையில கொண்டு வந்தா இந்த ஆண்டு 2026 இனிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பார்ப்போம் சாந்தி அவர்கள் தயாரா இருக்காங்க, என்ன கருத்துக்கள் வழங்குறாங்கன்னு. அவர் 50 ரொம்ப நாகரிகமான பெண்கள் தான் வந்து வெறும் மொட்டைக்காட்டோட போடுறதுல அந்த மாதிரி பெண்கள் தானே இருக்காங்க தவிர எந்த பெண்ணுமே நகை போட வந்து ஆசைப்படுவார்கள். அம்மா கூட என்ன பொண்ணுக்காக தான் அந்த நகையில சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு கூட கல்யாணம் ஆகும்போது 25 பவுன் உங்க அம்மா போடுறேன்னா, நீ எனக்கு 50 பவுன் தான் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்ற பெண்களும் இப்பொழுதும் இருக்கிறார்கள். இந்த 1 லட்சம் ரூபாய் ஆன பெண்கள் அந்த பெண்கள் இருக்கிறார்கள். அப்படிங்கிற பெண்கள் தான். அப்ப நகை மீதான ஆர்வம் எப்படி குறையும்? குறையவே குறையாது. எவ்வளவுக்காக வாங்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன ஒண்ணு, இப்போ வந்து நான் வந்து 100 பவுன் போடுறேன்னு சொல்ற இடத்துல வேணா 50 பவுன் போடுவாங்களே தவிர நகை வாங்கிறது நிக்காது. அது எப்போ வந்து திருமண வைபவம், கல்யாணம், காது குத்து, பிறந்த நாட்கள் எல்லாமே இருக்கும்போது இந்த நகை வாங்கும் பழக்கம், நகை சேர்க்கும் பழக்கம், போடும் பழக்கம், இவை எல்லாமே வழக்கத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். இதை வந்து யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்புறம் அவரு அப்புறம் தங்கமணின்னு சொன்னாரு. ஒன்று வந்து சொல்றேன் நான். ஒரு பெண் பார்க்க போறாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து பொன்மணின்னு வச்சிருக்கிறாங்க. பெண் வீட்டார் சொன்னாங்க, ஐயா எங்க வீட்டுல பொண்ணு பேரே வந்து நாங்க பொன்மணின்னு வச்சிட்டோம், நீங்க தங்கமெல்லாம் கேட்காதீங்க, இது 40 கிலோ தங்கமையா அப்படின்ட்டு மாப்பிள்ளை அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. சொல்லுங்க, கல்யாணம் பண்ணி போக மாட்டான். அவனுக்கு இருக்கு. இதை வந்து அப்போனா நான் வந்து தங்கமணி, நான் தாலி கட்ட மாட்டேன், தங்கமணி அப்படின்ட்டு எப்பயாரையும் சொல்லிக்குமான்னு சொல்லுவானா. அவனும் தாலி வாங்கி தான் கொடுப்பான் அந்த பொண்ணுக்கு. அதனால நீங்க அதாவது எப்ப மக்கள் தொகை பெருக இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழ இந்த வாங்கும் இது வந்து வாங்குற தங்கம் வந்து வாங்குறது நிற்காது. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்றாங்க, கோயம்புத்தூர்ல சமீபத்தில் யாராவது கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, ஒரு செய்தி. ஏற்பியா அந்த தங்க மகால் ஒண்ணு அவன் என்ன ஒரு அறிவு கொடுத்தான்னா, கூலி சேதாரம் இல்லாம நகை சொல்லி அவன் வாட்ஸ்அப் அது இதுன்னு எல்லா இதுலயும் வந்து அவன் பரப்பிட்டான். பரப்பிட்டோம் வேற வேற ஊர்ல இருந்தெல்லாம் வந்து அந்த நகை கடையில குவிஞ்சிட்டாங்க. அவனால பாதி நாள் இப்ப நடந்தது, இப்போ சமீபத்துல நடந்தது நான் சொல்றேன், லட்சக்கணக்கில் ஆன பிறகு சொல்றேன். நானு என்ன பண்ணிருக்காங்க வந்து அவன் வந்து அவனால சமாளிக்க முடியல. கடை ஃபுல்லா ஜனங்க குமிச்சு போச்சு. அவனுக்கு என்ன பயம், நிறைய வித்து போச்சு. இன்னொரு பயம் அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா, இருக்கிற ஜனங்க உள்ள புகுந்து கொலை அடிச்சிட போறாங்கன்னு பாதிக்கு மேல கடையை மூடிட்டு போயிட்டான். கடையை மூடிட்டு
சொன்னாரு. ஒரு விஜய் டிவி நிகழ்ச்சி, அதுவும் இப்போ வந்து சமீபத்தில் தான் பார்த்தேன் நான். அதுல வந்து தங்கம் வந்து யார் யார் எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுல இப்போ இவர் யாரோ இப்போ கூட கடைசியா பேசினவர் சொன்னாங்க. கடைசியா பேசினவர் யாருமே தங்க நகை போட்டுனால நீங்க சொன்னீங்களா? இங்க எல்லாம் சுயபெருமான் நடத்துறாங்க. எல்லாரும் வந்து நெக்லஸ் ஒட்டியானம் வந்து எல்லாம் போட்டு வரதுக்கு நீங்க என்ன சுயபெருமான் நடத்துறாங்க. பொண்ணுங்க எல்லாம் வந்து நகை போட்டு வரதுக்கு இது ஒரு நிகழ்ச்சி. அதுக்கேற்ற மாதிரி தான் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான். அதுக்காக நாங்கெல்லாம் தங்க நகை ஆர்வம் இல்லாம எல்லாம் கிடையாது. எங்களுக்கும் வீட்டுல இருக்கு ஒரு பாதுகாப்பு கருதியில நாங்க வரோம். இன்னும் கூட வாங்க சொன்னா வாங்கிட்டு தான் இருக்கோம். காசு இருந்தா வாங்குவோம். காசு இல்லைன்னா கம்மது இருக்கும். அவங்க மாதிரி அடம் பண்ணி நான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு சேமிப்புன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், பெண்கள் எவ்வளவு புத்திசாலின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தி சொல்றா, நான் வந்து 50,000 விற்கும் போது நான் என்ன பண்ணேன், வீட்டுல உள்ள நகையெல்லாம் எடுத்துட்டு போய் இதுவும் ஒண்ணு நடக்குது பாருங்க. பேங்க்ல அடமானம் வச்சு அதுல இருந்து நகை வாங்கிட்டேன். எனக்கு வட்டி கம்மி, இப்ப எனக்கு டபுள் ஆயிடுச்சு. சரியான முதலீடு பாருங்க நகை இதுல. தங்கத்தின் மீதான முதலீடு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்தியாவுல இவர் சொன்னாரு, ஏதோ ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கு, 8% பேர் ரொம்ப வந்து வறுமை கோட்டின் கீழ் இருக்கிறாங்க. ஆனா இந்தியா இந்த உலகத்திலே 8ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது தங்கத்தை வைத்திருப்பதில். அதாவது தங்கத்தை இந்தியா தங்கமே வந்து ஒரு பொருளாதாரத்தை நிர்ணயிக்க கூடியதும் இந்த தங்கம் தான். ஒரு உலக நாடுகளிலேயே பார்க்க போனா அதனாலதான் வந்து இந்த தங்கத்தோட விலையும் ஏறி நிற்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளாதாரத்தையே ஒரு தங்கத்தால உயர்த்த முடியுதுன்னு ஏன் குடும்பத்தை உயர்த்த முடியாது? ஏன் அதில் முதலீடு செய்ய கூடாது? அவர் சொன்னாரு, மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளவு ஜேப்படி வேலை தெரியுமா உங்களுக்கு? போட்டுக்கீங்களா? நீங்க போட்டுக்கீங்களா? அத்தனையும் இந்த கார்பரேட் முதலீடுகள் இருக்கானுங்களே, இந்த ஏழைகளை ஏமாற்றுகிற விஷயம். டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க டாக்ஸ் பெனிஃபிட்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுமென்ட்டு லாஸ்ட் கவுன்சில் மொத்தமா பணத்தை அமுத்திடுறது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். அதை தெரிஞ்சுக்கோங்க. வீட்டுல மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தா என்ன பண்ணுவோம்? மனைவிக்கு போய் கீழே வைக்காங்க. அப்புறம் தங்க நிலையை உடைத்து வந்து நகை செய்யணுமா? கவிதை அவரே சொல்லிட்டாரு, கவிதையில தான் அது முடியும், நம்ம நிஜமா முடியாது, நிஜமா கடையில தான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரே. அப்புறம் 100 சவரன் தங்கத்தின் மேல இருக்க வேகத்துல அப்படியே மூச்சு வாங்குது உங்களுக்கு. அப்புறம் நானே என்னோட பசங்களுக்குலாம் இப்பெல்லாம் வந்து இப்பதான் சமீபத்துல காது குத்துனேன். தங்கம் எல்லாம் போட மாட்டேன் அப்படின்னா நம்ம எல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ 2 கிராம் போட போறோம் கம்மல் அப்படின்னாக்கா, இல்ல 1 பவுன் 2 பவுன் நகை போட போறோம்னா, இல்ல இப்போ தங்க விலை அதிகமா விற்குது, 1 பவுன் போடுறோமா, அடுத்ததெல்லாம் காசு சேர்த்து வச்சுட்டு இன்னொரு பவுன் கூட நான் உனக்கு போடுறேன் அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர, இந்த நம்மளோட அந்த சம்பிரதாயங்கள், சாங்கியங்கள், வழக்கு நடைமுறைகள், நம்மளோட அந்தஸ்து அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த தங்கம் என்பது ஒரு முன்னிலை வகிக்கும் ஒரு பொருளாகும், ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பொருளாக. இது வந்து வாங்கக்கூடாதுங்கிறது வந்து எந்த விதத்திலும் நியாயமில்லை, ஆர்வம் இல்லை என்பதும் ஒரு பொய்யான தகவல் தான். அன்றும் இன்றும் என்றும் பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் தங்க நகை மீது ஆர்வம் எப்போதுமே இருக்கும். 1 லட்சம் இல்லை, அது 2 லட்சம் ஆனாலும் இருக்கும். அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்ல நினைக்கிறேன், அதாவது தங்க நகை வந்து வாங்குவது வந்து குறைமை தவிர பண பற்றாக்குறையினால் அது கூட குறைமை தவிர ஆர்வம் என்றுமே குறையாது என்று கூறி அடிமை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மையா நம்ம இந்த சமூகத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணுங்க. எப்படி கேட்டீங்கன்னா, எல்லாருமே நகையை வாங்கணும் அப்படின்னு ஆமோதிச்சுட்டு ஓடி போய் கடைகள்லாம் நின்றுட்டு கூட்டம் போட்டுட்டு இந்த டோக்கன்லாம் வாங்கினேன்னு சொல்றாங்க ஆவடியிலன்னு சொல்லி. அப்புறம் நம்ம இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அணியன் எல்லாருமே வீட்டில் மனைவி மாதிரி கேட்பாங்க நகையை. எப்படியெல்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. அதனால விலை அதிகமா இருக்கு, வேண்டாம் இப்போதைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்றாங்களோ,
இல்லை அதை வேறு விதமாக முதலீடு செய்யலாம் என்று சொல்கிறார்களோ, எப்படி இருந்தாலும் குடும்ப தலைவர்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு பொருளோட விலை ஏற்றம் பொதுவாக எவ்வளோதான் பெண் படிச்சிருந்தா கூட சரி, என்னதான் நல்ல பெரிய அருமையான உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் ஆடவர்கள் அதாவது குடும்ப தலைவர்களுக்கு தெரியும் எப்படி அந்த குடும்பத்தை நடத்தி செல்வது. இப்போ இந்த நகை தேவையா, இப்போ இந்த பொருள் தேவையா, இதை இந்த மாதம் தான் வாங்கணுமா, இல்லை இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்கலாமா, எல்லாம் திட்டமிடுதல் என்பதே ஆடவர்களுக்கு உரியது. அதை போட்டி போட்டுக்கொண்டு பரிசு சென்று 4 பேர் முன்னாடி மரியாதையா இருக்கணும், உறவுக்கார முன்னாடி நல்லா தலை நிமிர்ந்து இருக்கணும், செல்வாக்கா நம்ம காட்டிக் கொள்ளணும். அது புடவை கட்டினாலும் சரி, நகை போட்டாலும் சரி, இந்த 2 ஆசைகளும் கட்டாயம் பெண்களுக்கு உள்ளதான், இல்லைன்னு சொல்ல. அதை மற்ற பெண்களுக்கு தன்னை வேறுபடுத்தி காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் மகளிர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா சமூகத்துல இத்தனை கருத்துக்கள் நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம். சமூகத்துல இந்த ஏழை மக்களை பத்தி தான் நம்ம எப்பவும் சிந்திக்க வேண்டும். அது அரசியலாகட்டும், வீடாகட்டும், நாடாகட்டும், அரசியல் கலந்து இருந்தாலும் சரி, அரசியல் இல்லாமல் குழப்பம் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்ம சிந்திக்க வேண்டியது ஏழை மக்கள் தான். அதாவது வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்கள். அவங்க எப்படி பாடுபடுவார்கள், அவர்கள் எப்படி தான் நகையெல்லாம் வாங்க முடியும். உயர்ந்து கொண்டே போனா ஒரு வீட்டில் ஒன்றும் வேணாம், மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக எடுத்துவாங்க, நடுத்தர வர்க்க குடும்பத்தினரே ஒரு 4 பெண்கள் இருந்தார், 2 பெண்கள் கூட போதும். அவனை திருமணம் செய்து கொடுப்பது என்பது ரொம்ப கடினம். இப்போ என்ன செய்யறாங்கன்னா, இப்போ மாறிக்கொண்டு வருது காலம் வேற. என்ன மாறிக்கொண்டுதான், எல்லாம் படிப்புல தான், கல்வி தான். பணத்தை எங்கே கொண்டு போய் போடுறாங்கன்னா, எவ்வளோ வேணும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடறாங்க பிள்ளைங்க. செருப்பு தைக்கிறவன் பிள்ளை கேட்டால் IAS என்றாங்க. ஏன் அதான் மீன் வியாபாரி அவங்க பிள்ளைய கேட்டாக்க ஒரு கலெக்டர் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ கல்வியின் மீது நாட்டம் போயிடுச்சு, அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. எல்லாம் நகையை சேர்த்து வைக்கணும், பொருளை சேர்த்து வைக்கணும், பணம். அதை விட முக்கியமானதாக எது இருக்குதுன்னா கல்வி தான். ஏன்னா கல்வி கற்றால் போதும், பொருளீட்டா போதும், அதை வைத்து கொண்டே நம்ம எதிர்காலத்தில் நம்ம திட்டமிட முடியும், பொருளாதாரத்தில் உயர்ந்து விட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமூகமாக இப்பொழுது மாறிக்கொண்டு வருகிறது. மாற்றம் காண வேண்டும். சமூகம் மாற்றம் காண்பதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் மகளிர் தான் இருக்கணும் கட்டாயமா. ஏன்னா ஒரு குடும்பத்தை நடத்தி செல்பவள், ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடியவள் பெண்கள் தான். அந்த பெண்களே வெவ்வேறு திசைகளில் தங்களை மனதை போக்கிக் கொண்டால், ஆடம்பரமாக செலவு செய்து பொன்னகை மீது ஆர்வம் காட்டுவது, இப்படி போய்கொண்டே இருந்தா என்ன ஆகிடும், சிதறி போகும் எண்ணங்கள்லாம். அதனால ஒரு திசை மாற்றி செல்லாமல் தங்கள் பிள்ளைகளை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இது போன்ற நகைகள் மீதோ பொருளின் மீதோ ஆடம்பரம் காட்டாமல் அதை சேமித்து வைத்தால் சிறுக கட்டி பெருக வாழ முடியும். சிறுக கட்டி பெருக வாழ்வது மகளிர்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணங்களில் ஒன்றாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் அந்த ஒரு நிலையில கொண்டு போனால் நம்ம அந்த ஆடம்பரமான அந்த ஆசை குறையும். நகைகள் வாங்கணும், இப்போ அதாவது விலையேற்றத்தில் இருக்கும்போது நகைகள் வாங்க வேண்டியதில்லை அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கணவனே வாங்கி தர முடியல, அவரால் வாங்கவே முடியல, நகையை போட முடியல, கஷ்டப்படுறாரு. அந்த சமயத்தில் ஒரு மனைவி போய் ஒரு கணவன் கிட்ட எனக்கு வாங்கியே போட்டு அவன் பொங்கல் வந்துடுச்சு, எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து தான் அவனை இந்த தரம், நான் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான்னா அந்த பெண் அந்த கணவனுடைய மனம் எவ்வளோ பாடுபடும் நினைச்சு பாருங்க. அவன் என்னதான் பாடுவான், பொண்ணுக்கு தங்க மனசு பொங்குது சின்ன மனசு பாடினாருன்னா உடனே அந்த பெண் என்ன ஆயிடணும், சமாதானம் ஆயிடணும். ஏன் இல்லை அதெல்லாம் முடியாது, என்னதான் பொண்ணுக்கு தங்க மனசு சொன்னாலும் சரி, தங்கம் வாங்கி தராம சும்மா என்ன தங்க மனசுன்னு சொல்றீங்களா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ அந்த குடும்பம் என்ன ஆகிடும் பாருங்க. இப்படி பெண்கள் விட்டு கொடுத்து குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்றபடி தன்னை அமைத்துக் கொண்டு மாற்றி அமைத்துக் கொண்டு கணவனின் வருவாய்க்கு தகுந்தபடி வாழ்ந்தா சிறப்பாக வாழ முடியும், கட்டாயம் வாழ முடியும். அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனால இப்பவும் அதே போல தான் இருக்குது. நிறைய பெண்கள் பேச நம்ம கேட்டிருக்கோம், ஐயோ விற்கிற விலைவாசியில நகையெல்லாம் வாங்க முடியாதுங்க, கற்பனை பண்ண முடியாது, அதெல்லாம் அந்த காலம் அப்படி சொல்ற பெண்கள் நம்ம காதில் கேட்கறதான் செய்யறோம். பிள்ளைங்களுக்கு படிப்பு தாங்க முக்கியம், இப்போ எதுக்கு நகை வாங்கணும், அதை வேற இடத்துல ஒரு இடம் வாங்கி போட்டால் கூட நாளைக்கு அது 10 மடங்காக உயர்ந்து போகும், இப்போ எதுக்கு அதை வாங்கணும், அதை வச்சு நகையை வாங்கி பத்திரப்படுத்தி வீட்டில் வச்சுட்டு இருந்தா எந்த திருடம் எந்த நேரத்தில் வருவான்னு சொல்ல முடியாது, அதை பாதுகாக்கணும் பத்திரமா, வீட்டை கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். அப்படி பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் சுத்தமாக பணமே இல்லாதவங்க, நகையை வாங்க முடியாதவங்க அந்த கவரிங் டைல எல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு போட்டு அழகு பார்த்து கொள்கிறாங்க. அதுவும் ஒரு குளவளப்பு தான் இருக்குது.
ஒரு ஐம்பொன்கள்லாம் இப்போ வைக்கிறாங்க, அதெல்லாம் கூட பளபளப்பு தரக்கூடியதான். ஆனால் எல்லாத்தையும் விட சிறப்பு இதுதான் கேட்டால், ஒரு பெண் குணத்தில் சிறந்தது தான் சிறப்புங்க. ஒன்றும் இல்லை, கூட போன மாதம் பார்த்தோம், போன மாதம் இல்லை, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 200 பவுனும் 300 பவுன் போட்டு திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க. அந்த பெண் வரதட்சணை கொடுமையாலேயோ மற்ற பாலியல் துன்பத்துக்கோ ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு மேலே என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் அதிகமாக வாங்கி கொண்டு வா போய் வீட்டில் போய் அப்படின்னு அந்த பெண்ணுடைய வீட்டில் கொடுமைப்படுத்திருக்காங்க. அந்த பெண்ணை ஏற்கனவே போட்ட நகை பத்தாம இன்னும் அதிகமாக வாங்கி கொண்டு வா அப்படி எதிர்பார்க்கின்ற உலகமாக இருக்கின்ற இந்த காலத்துல பெண்கள் எல்லாரும் நகையால தானே இத்தனை பிரச்சனை ஏற்படுது. அந்த நகையை வாங்கவே கூடாது எந்த காலத்தும். அது குறைந்து யாரும் வாங்காம தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுதான் போகும். அந்த நிலையை அடையட்டும், அதுவும் நம்ம பார்க்கவே கூடாதுன்ற ஒரு நிலையை வைக்கணும். அதே மாதிரி கல்யாணத்துல கூட இளைஞர்கள் ஆடவர் மத்தியில் சொல்றது, இளைஞர்கள் எல்லாம் வரதட்சணை எதிர்பார்க்க கூடாது, பெண் போட்டு கொண்டு வருவாளா நகை அப்படின்னு எதிர்பார்க்கவும் கூடாது. அவர்தான் நகையிலலாம் பரவாயில்லை, அவகிட்ட புன்னகை இருக்கா, அழகு இருக்கா, அது போதும். இந்த நாளடியார் ஒரு பாட்டு வரும். இன்றைக்கு நம்ம மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல அருமையாக இலக்கிய சம்பந்தப்பட்ட செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க. இலக்கிய சான்றுகள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் சொன்னார்கள், இது திருதி மொழிதல் ஐயா அவர்கள் சொன்னார்கள், அப்புறம் கம்பராமாயணத்திலிருந்து பல பாடல்கள் எடுத்து சொன்னார்கள். இப்படி நம்ம இலக்கியத்தோடு தொடர்புடைய ஒரு பட்டிமன்றமாக இது அமைந்திருக்கிறது. அதனால இப்போ இன்னொரு பாடல், நாலடியார் ஒரு பாடல் இருக்குது. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என ஒரு நடுநிலைமையால் வரும் கல்வி அழகே அழகுன்னு சொல்லி. ஆனால் அந்த கல்வி அழகு ஒன்று இருந்தால் போதும், அதே உயர்ந்த அழகு, மற்ற அழகுலாம் அழகாகாது அப்படின்னு சொல்லி அந்த கல்வி அழகுக்காக நம்ம பொருளை சேமித்து வைத்து நம்ம சிக்கனமாக இருந்து கொண்டு அதை முதலில் கைவசப்படுத்திக் கொள்ள வேண்டும் மகனே. அப்போ நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் உயர முடியும். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் படித்த பெண்கள் அதுதான் நினைக்கிறார்கள், நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். நான் படித்த பெண்கள் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, ஒரே குடும்பத்தில் கூட பல பெண்கள், அதாவது 3 பேர் 2 பேர் அக்கா தங்கைகள்லாம் இருப்பாங்க. தகப்பனார், தாய் தகப்பனார், அண்ணன் தம்பியோட பிறந்த பெண்கள், அவர்களாம் திருமணமே வேண்டான்னு சொல்ற காலம் கூட இப்போ இருக்குது. அது ஒரு கட்டமாக மாறிக்கொண்டு வருது. இப்போ இந்த செய்திகள்லாம் பார்க்குறாங்க, ஊடகங்கள், தொலைக்காட்சி, செய்தித்தாள் இதெல்லாம் சொல்றதை பார்க்குறாங்க. பார்த்து கல்வியோ திருமணம் செய்யறதுனால இத்தனை பிரச்சனையா, இவ்வளவு பொருள் கேட்பார்களா, பணம் கேட்பார்கள், நம் தாய் தந்தை கஷ்டப்படுவார்களா, இல்லை நாம அதிகமாக உழைக்கணுமா, இப்படியெல்லாம் சிந்தனை செய்து கொண்டு திருமணம் வேண்டாம் என்று தள்ளி போட்டுக்கொண்டே வருகின்ற இளைஞர் சமூகத்தையும் பார்த்து கொண்டுதான் வரோம் இல்லையா? இதெல்லாம் காணுகின்ற சமயத்தில் நம்ம இவற்றை பற்றி தான் சிந்திக்கணுமே தவிர, வீட்டுக்குள்ள இருக்க பெண்கள் நகை மீது மோகம் கொண்டு நகை ஆசை பிடித்து கொண்டு பல்வேறு விதமான குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆளாக்கக்கூடாது, அந்த நிலையும் இருக்கக்கூடாது. அதனால் இந்த தீர்ப்பு என்ன சொல்ல வருகிறேன் உங்களுக்கே தெரிஞ்சுட்டு இருக்கோம். என்ன தீர்ப்பு சொல்ல வருகிறோம்? பெண்கள் நகைகள் மீது கொண்டுள்ள மோகம் குறைந்து கொண்டுதான் வருகிறது, குறைந்து கொண்டுதான் வருகிறது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதை பற்றி எதிரணியில் ஏதாவது நினைத்தாலும் கூட சிந்தித்து பார்த்தா அதான் முடிவு அப்படின்னு நினைக்க தோன்றும். இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய நம்முடைய கவிஞர் வசீகரன் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய ஐயா தமிழறிஞர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வந்து மாமல்லர் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், வந்து குடியாத்தம் குமரன் அவர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும், சந்திரசேகர் உட்பட காமவூர் கோபிநாத் அவர்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.